வந்திருக்கும் பிரஸ் மீடியா எல்லாருக்குமே பீப்புள் மீடியா சார்பாகவும் எங்க இயக்குனர் டிஜி விஸ்வபிரசாத் சார்பாகவும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சாரி டிஜி விஸ்வபிரசாத் ப்ரொடியூசர் அவர்கள், இயக்குனர் அவர்கள் அங்க இருக்காரு. ஆடியோ லான்ச்ல ஆக்சுவலி நான் இங்கிலீஷ்ல தான் ஃபுல்லா பேசினேன். ஏன்னா ப்ரொடியூசருக்கு தமிழ் தெரியாது சார், அதை அட்லீஸ்ட் அவருக்கு புரியட்டுமேனு பார்த்தானா அதை மட்டும் தூக்கிட்டு எல்லாத்தையும் போட்டாங்க. சரி இந்த முறை நம்ம தமிழ்லே பேசிடுவோம், ஏன்னா எல்லாருக்கும் புரியணும், ஏன்னா அவரும் இல்லை எப்படியும் அப்படின்னு சொல்லி சரி தமிழ்லே பேசலாம். வடக்குப்பட்டி ராமசாமி ஐயா இருக்காரு. பீப்புள் மீடியா ஃபேக்டரியோட 3வது படம். பீப்புள் மீடியா ஃபேக்டரியோட முதல் படம் விட்னஸ் என்ற படம். அது மேனிஹோல் டெத், ரொம்ப முக்கியமான ஒரு சோஷியல் மெசேஜ் இருக்கிற ஒரு படமா தான் நாங்கள் எடுத்தோம். விட்னஸ் நம்மளோட ஒளிப்பதிவாளர் தீபக் தான் அதோட டைரக்டர். 2வது படம் சாலா என்ற படம். அது குடிக்கு அகேன்ஸ்டான ஒரு விஷயம், சோஷியல் மெசேஜ் அகேன். ஸோ நாங்க ஒரு படம் சூஸ் பண்ணும் போதும் அந்த படம் ஒரு வர்த்தட்டா இருக்கணும், மக்கள் கிட்ட போய் சேரணும், ஒரு விஷயம் இருக்கணும், ஒரு மெசேஜ் இருக்கணும் அப்படின்னு சிந்திச்சு எடுத்த படங்கள் தான் இதெல்லாம். 3வதாக சரி ஒரு கமர்ஷியல் படமா ஒன்று எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணும்போது ப்ரொடியூசர் சொன்னார், ஒரு மிட் சைஸ் பெரிய பட்ஜெட்டா போகலாம், நீங்க டிசைட் பண்ணீங்க யார் வச்சு போகலான்னு சொன்னோன்னே டக்குன்னு எனக்கு மனசுல வந்தது நம்ம நண்பர் சந்தானம் அவர்கள் தான். அவர் எனக்கு அவரோட முதல் படத்திலிருந்து எனக்கு நல்ல நண்பர், மன்மதன்லேருந்து எனக்கு அவர் நல்லா தெரியும். ஸோ ஃபோன் போட்டு சாண்டா நம்ம ஒரு படம் பண்ணுவோம் வாங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னார், சரி பண்ணுவோம், நானே உனக்கு ஒரு டைரக்டர் தரேன் சொல்லிட்டு கார்த்திக் யோகின்னு ஒரு பையன் இருக்கான், அவன் டிக்லோனான்னு ஒரு படம் எடுத்தான், நல்ல ஹிட்டு. ஸோ அவர்கிட்ட ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கு, ஒரு பெரிய ஸ்கிரிப்ட் பட்ஜெட்டாவே, அதை நான் ஓரமா வச்சிருக்கேன். ஆனா இன்னும் ஒரு லைன் வச்சிருக்காரு, சூப்பரா எழுதியிருக்காரு, நீ அந்த லைனை கேளு, உனக்கு லைன் பிடிச்சிருந்தா நீ படம் பண்ணு அப்படின்னு சொன்னோன்னா நான் கார்த்திக் யோகிக்கு ஒரு காஃபி ஷாப்ல மீட் பண்ணி அவர் வந்தாரு. அவர் சொன்னாரு, சந்தானம் சொன்னாரு, உங்களுக்கு ஒரு லைன் சொல்ல சொன்னாரு, உங்களுக்கு லைன் பிடிச்சிருந்தா நீங்க அந்த படம் பண்ணுங்கன்னு சொன்னாரு. நான் சொன்னேன், எனக்கு லைன் எல்லாம் வேணாம், நீங்க ஒரு பெரிய பட்ஜெட்ல ஒரு படம் எழுதிருக்கீங்களே, எனக்கு அந்த கதையை சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். அந்த கதையை கேட்ட உடனே கண்டிப்பா அந்த படத்துக்கு ஒரு பட்ஜெட் இருக்குன்னு புரிஞ்சுது, ஆனா இந்த படத்துக்கு ஒரு செலவு இருக்குன்னு தெரிஞ்சுது. சரின்னு சொல்லிட்டு இந்த படம் தான் பண்ண போறேன்னு அவர் ப்ரொடியூசர் கிட்ட கூப்பிட்டு போய் ஒரு 10 நிமிஷம் தான் கதை சொன்னாரு. ப்ரொடியூசர் கதை கேட்டு, இவ்வளவு பெரிய பட்ஜெட்டா இருக்கே எப்படி பண்ண போறோம், ஆனா கதை நல்லா இருக்கு, கண்டிப்பா இந்த படமா பண்ணா ஒரு கமர்ஷியல் படமா வரும், நம்ம ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி, ஸோ இந்த படத்தை நம்ம சூஸ் பண்ணி பண்ணா நம்மளுக்கு ஒரு நல்ல பேர் வரும், பரவாயில்ல பட்ஜெட் பெருசா இருந்தாலும் நம்ம இந்த படத்தை கண்டிப்பா பண்ணுவோம் சொல்லிதான் இந்த படத்தை ஆரம்பிச்சோம். கரெக்டா 1 வருஷம் முன்னாடி தான். இன்னைக்கு வெற்றி விழா கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த வாய்ப்பு கொடுத்த சந்தானம் நண்பருக்கு ரொம்ப நன்றி. சந்தானத்தை பத்தி சொல்லணும்னா 2 விஷயம் சொல்லிடுறேன். இந்த படத்துக்கு அவர் கொடுத்த கமிட்மெண்ட், ஒரு 55 நாள் டு 57 நாள் எங்களோடய இருந்தாரு. பொள்ளாச்சி ஓட்டு இருந்தாரு, இருந்துட்டு எங்களை சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை நடிச்சு கொடுத்தாரு. ஒரு 4 நாள் நடுவில் பிரேக் இருந்தாலும் அவர் சென்னை போயிட்டு வரலாம், மற்ற விஷயங்கள் பண்ணலாம், அது பண்ணல. அவர் சொன்னார், இந்த 4 நாள் பிரேக்ல நான் போற டைம்ல உனக்கு ஏதாவது ஒன்று ஷூட் பண்ணேன்னா நான் இருந்தா உனக்கு வசதியா இருக்கும், நான் இங்கேயே இருக்கிறேன் சொல்லி முழுக்க இந்த 54 நாள் அவர் இருந்து இந்த படத்தை முடிச்சு கொடுத்து போனார். அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இயக்குனர் கார்த்திக் யோகி பத்தி ஒரு 2 விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அருமை தம்பின்னு சொல்லுவேன். உண்மையாவே இஸ் அமேசிங் பர்சன் அட் ஹார்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்ல மனிதர். எம்எஸ் பாஸ்கர் அன்னைக்கு சொன்னாரு, அது முழுக்க உண்மை. தரோ ப்ரொஃபஷனல், ஒரு விடாமுயற்சி இஸ் ரைட் வேர்ட் ஐ வுட் சே. எதுக்குமே நோ சொல்ல மாட்டாரு. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்துக்கிறேன். இந்த படம் ஆரம்பிக்கும் போது நாங்கள் ஒரு மிகப்பெரிய செட்டு போட்டோம், திருமூர்த்தி டேம். அந்த ஒரு டைம்ல தண்ணி வந்துருச்சு செட்டுக்குள்ள.
எல்லாம் குரூவையும் நான் கூட்டிட்டு போயிட்டேன். 150 பேரும் அங்க இருக்கிறோம். என்ன பண்றதுன்னே தெரியல. என்னடா அது, என்ன நம்பி வந்து எல்லாத்தையும் இறக்கிட்டேன், தண்ணி வந்துருச்சு செட்டுக்குள்ள, எப்படி நம்ம ஷூட் பண்றது நாளையில இருந்து ஒண்ணுமே புரியல. ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருந்தேன், ஏன்னா ப்ரொடக்ஷன்லயும் சொல்ல முடியல. ஸோ அவர் ரூமுக்கு போனேன். அவர் ரூம்ல போனோம்னா அவர் பெட் மேல வந்து ஒரு 13 ஷெட்யூல் போட்டு வச்சிருந்தாரு. ஷாக் ஆயிட்டேன். 13 ஷெட்யூல் எப்படியா, என்ன அது புரியலையே. இல்ல, நாளைக்கு தண்ணி இறங்குனா என்ன எடுக்க போறோம், நாளைக்கு தண்ணி இறங்குனா என்ன எடுக்க போறோம். ஸோ ஒரு பிளானிங் வச்சிருந்தாரு. ஸோ அந்த பிளானிங் பார்த்தவொடனே எனக்கு ஒரு மோட்டிவேஷன் இருந்தது. இந்த ஆளே இவ்வளவு பிளான் பண்ணி ரெடியா இருக்கிறாரு, பில்லுக்கு திட்டு போலாம் வான்னு. நான் இப்ப இவர் கூட நின்று சப்போர்ட் பண்ணலன்னா இந்த படம் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ நான் அவர்கிட்ட சொன்னேன், சரி ஒரு 5 நாள் வேற ஷெட்யூல் என்னெல்லாம் இருக்கும், ஒரு 5 நாள் ஏதாவது ஷூட் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். அந்த 5 நாளுக்குள்ள தண்ணி இறங்கிச்சுன்னா நம்ம வந்து
இந்த இனிய விழாவிற்கு வந்திருக்கும் அனைவரையும் இருக்கரம் கூப்பி வருக வருக என்று வரவேற்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி வந்து ஒரு சக்சஸ் மீட்ல கலந்துக்கிறதுக்கு. இதுல எல்லார பத்தியும் சொல்லணும். முதல்ல வந்து பத்திரிகை ஊடக நண்பர்கள், தமிழ் ரசிக பெருமக்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்கப்புறமா வந்து எடிட்டர் சார் இந்த படத்தை பிரமாதமா எடிட் பண்ணியிருக்கிறாரு. ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து தீபக் சார், கேமராமேன் சாரை பத்தி சொல்லணும். அதாவது இந்த டைலாக் நான் பேசும்போது இங்கிருந்து இவ்வளவு தூரத்துக்கு இவ்வளவு ஸ்டெப் வர வேண்டியிருக்கு, அது கொஞ்சம் நீங்க இப்படி வச்சீங்கன்னா எனக்கு கொஞ்சம் அது வரைக்கும் வர்றதுக்கு இதல்ல, ஃபாஸ்டா பேசினேன்னாக்கா அந்த டைலாக் வந்து கொஞ்சம் கரெக்டா ரீச் ஆகுமான்றது தெரியல அப்படின்னு. அப்படின்னா ரைட்டு சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நான் ஒரு 2 அடி பின்னாடி தள்ளிக்கிறேன் அப்படின்ட்டு அழகா வந்து இது பண்ணி ரொம்ப அழகா நமக்கு அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணாரு. சில இடங்கள் நான் போயிருக்கேன். ஒரு படம் நான் நடிக்கும் பொழுது வந்து இந்த 10 கேவி 4 கேவி அந்த கேவி இந்த கேவி எல்லா லைட்டையும் போட்டு விட்டு அதுக்கப்புறமா ரிஃப்ளெக்டர் எல்லாத்தையும் வச்சு கண்ணு திறக்க முடியல, மூடிக்கிட்டேன். ஆனால் லுக்கு எங்கன்னு தெரியல, கண்ணே தெரியல. அப்புறம் நான் எங்க லுக்கு அப்படின்ட்டு அந்த மாதிரி வந்து இந்த படத்துல வந்து இருந்தது இல்லையா, இந்த கண்ணில் ஒரு ஸ்பார்க் தெரியுதுன்னு மாமா சொல்லுவாப்புல என்ன பார்த்து, அந்த மாதிரி எல்லாம் ஒன்று ஒரு கஷ்டப்படுத்தாமல் ரொம்ப அழகாக ஷார்ட் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்தது. அதுக்கப்புறமா கண்ணு திறந்து அப்படிலாம் பண்ண வேண்டியிருந்தது. அதுக்கப்புறமா சேஷு ஆரம்ப காலத்திலிருந்து நாங்கள் வந்து நண்பர்கள் கூட இருக்கிறதுனால வந்து ரொம்ப ஜாலியா ஆக்ட் பண்ண வேண்டியிருந்தது. அதுக்கு அடுத்ததா டைரக்டர் கார்த்திக் யோகி ரொம்ப அழகா இந்த கதையை வந்து எனக்கு வந்து பார்க்கிங் படத்தினுடைய லொகேஷன்ல வந்து சொன்னாப்புல, இந்த கேரக்டர் இந்த மாதிரி ஒரு மாற்றுத்திறனாளி அப்படிங்கும் பொழுது அது ரொம்ப ரைட், ஓகே. சின்ன பாப்பா பெரிய பாப்பா அதுக்கப்புறமா வந்து பேட்டரின்னு ஒரு படம் வந்தது. அதுக்கப்புறமா இந்த படத்துல தான் நான் வந்து இந்த மாதிரி ஒரு மாற்றுத்திறனாளியா நடிச்சிருக்கேன். ரொம்ப அழகா ஒரு கேரக்டர் விளக்கி எனக்கு சொல்லி ரொம்ப அழகாக ஒரு ஷாட் வந்து அதை வந்து நானே ஃபுல்லா நான் வந்து பேசுறேன் அப்படின்னு சொன்ன உடனே சரின்னு ஒத்துக்கிட்டு அந்த மாதிரி ஒரு நல்ல கோஆபரேஷன் பண்ணி எனக்கு வந்து ரொம்ப ஒரு ஆதரவா இருந்து நடிக்க வச்சாரு. ரொம்ப
திரு ஜான் விஜய் அவர்கள் to share about the film. Hello everyone. இந்த படத்தோடைய சக்சஸ் ப்ரொடியூசர் சொன்ன மாதிரி அதுக்கு முக்கிய காரணம் வந்து நீங்க தான். ஐ திங்க் வி நீட் டு கிளாப் ஃபார் ஆல் ஆஃப் யூ ஃபார் ஃப்ரம் தி ஸ்டார்டிங் டு ஈவன் நவ். இப்போவும் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த படத்துல வந்து முதல்ல ப்ரொடியூசர் தான் வந்து என்கிட்ட ஜான் விஜய் இந்த மாதிரி ஒரு படம் இருக்கு, நீங்க நடிக்கணும். அண்ட் he said யாரு சார் ஹீரோ நடிக்கிறாங்க, சந்தானம் நடிக்கிறாரு அப்படின்னா. டு say a few words about brother Sandhanam அப்படின்னா, I've seen him for years together from my Vijay TV days. Such a hard working person. அவர் சார் சொன்ன மாதிரி, ப்ரொடியூசர் சொன்ன மாதிரி 12 ஷெட்யூல் வச்சிருக்காரு அப்படின்னா, ஈவன் ஃப்ரம் தோஸ் டேஸ் எங்களுக்கு ஞாபகம் இருக்கு. ஆப்போசிட்ல வந்து முருகன் டீ கடை இல்லையா, அங்க வந்து அவர் நிற்கும் போது கூட அவர் வந்து என்ன பேச போறாரு, இட்ஸ் ஆல்வேஸ் a discussion about what he is going to do. இந்த வேஸ்டா பேசிட்டு இருக்கிறது, வெட்டி பேச்சு இல்லாம அதையுமே ரொம்ப ஜாலியா ஹாப்பியா ஐ ஹவ் சீன் him being like that. எனக்கு தோணும் எல்லாத்தையுமே ஜாலியா பேசுறாரு. ப்ரொடியூசர் சொன்னாரு, ஜான் விஜய் நீங்க ரொம்ப ஜாலியா இருக்கீங்க. மேபி he is also one of the inspiration for me to be so happy and opening up and you know very simple. Every work goes very light. அவங்க வந்து பேசுறது, the way he present himself is so much fun. இது வரைக்கும் காமெடியனா எல்லாரும் பார்த்திருக்கலாம், அப்புறம் ஹீரோவானாங்க. ஆனா இந்த படத்துல உண்மையாவே நல்லா ரொம்ப ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. as like you know as a actor he's groomed himself so beautifully, and I'm sure that there'll be more and more success in all of his film and lots to expect from Sandhanam, and I'm sure he's going to give that to all of us. And அப்புறம் நம்ம ரவி மரியான், ஐயோ எங்க ஊருக்காரர் நிறையா ஒண்ணுமே விட மாட்டாரு. இது டைலாக் பேசினா அதுக்கு ஒரு கவுண்டர், அதுக்கு பேசினா அதுக்கு ஒரு கவுண்டர், அதுக்கு பேசினா ஒரு கவுண்டர். பட் இட் வாஸ் அ வெரி ஹெல்தி காம்படிஷன். பாவம் எங்களை மேனேஜ் பண்ண டைரக்டர் கிட்ட தான் சொல்லணும், தலைவா என்ன தலைவா இது அப்படின்னு. ஒண்ணுமே பண்ண முடியாது தலைவா, அவர் அப்படிதான், நம்ம அதுக்கு ஏத்த மாதிரி பேசினா போதும் அப்படின்னு. அண்ட் யூ நோ இட் ஆக்சுவலி ஒர்க் டைரக்டர் சார் இல்லையா, ஸ்கிரீன்ல இன்னைக்கு எல்லாரும் பார்த்து எவ்ரிபடி இஸ் என்ஜாய்ட் இட். And not much combination with Nilgat Ravi sir, but he's been a great friend, and I loved him for the way he is from those days. வெளியில எல்லாம் மீட் பண்ணியிருக்கோம், பட் இதுலயும் பின்னி படல எடுத்திருக்காங்க. And another pretty girl in the on screen. அவங்க அப்படின்னு இந்த பக்கம் திரும்பி பார்த்தா என் பொண்ணு ஜாக்லின். அந்த பொண்ணு ஒரு நாள் டான்ஸ் ஆடணும்னு பார்த்தா ஒரு நாள் கூட டான்ஸ் ஆடல. ஆனா ஜாலியா சேசு டான்ஸ் ஆடி ஹாப்பி ஆகிட்டாரு. எங்களை சேசு சொன்னா கலக்கிட்டாரு அதுல. அண்ட் அப்புறம் நமக்கு ஒரு அழகான மனைவி வேற கொடுத்துருந்தாங்க, சௌந்தர்யா. ஸோ நாங்க ஒரு அழகான குடும்பம். இதுக்கு இவங்களுக்கு இந்த அருமையான குடும்பத்தை கொடுத்த டைரக்டருக்கு ரொம்ப நன்றி. அண்ட் அப்புறம் MS பாஸ்கரன், as a டீம் நாங்க எல்லாருமே ஒன்னா அந்த செட்ல இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சார் என்னுடைய சம்பந்தியா நடிச்சிருக்காங்க. அப்புறம் நம்ம கூல் சுரேஷ், நம்ம மாப்பிள்ள வேற லெவல். அவர் வந்தாலே அதுல ஒரு சந்தோஷம், அவர் ஏதாவது ஒன்று பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ இஃப் யூ லுக் அட் இட், the whole team as such has something to contribute in the film, and they have done a best in the film, and I'm sure you are appreciating for that. Thank you very much for the support, and thank you very much director and the production team. And Sandhanam brother, thanks a lot. இப்படிதான் பலுச்சிஸ்தான் பார்டர்ல எதிரிங்காட்டுக்கு எனக்கு வந்துகிட்டே இருக்காங்க. நான் நின்றுகிட்டே இருக்கேன், அவங்க வர்றாங்க, நான் நிக்கிறேன், அவங்க கடந்து போயிட்டாங்க, ஏன் நான் தூக்கிட்டேன். அதாவது ஆர்சியா இருந்த என்ன எம்சியா மாத்தின பெருமை நம்ம டைரக்டர் கார்த்திக் யோகிதான். அதாவது நீங்க தப்பா நினைக்கிறீங்க, ஆர்சியா இருந்தது ரவிச்சந்திரனா இருந்தன்னா மேஜர் சந்திரகாந்த் தான் மாறிட்டான்னு சொல்லுவாங்க. ரொம்ப தேங்க்ஸ் டைரக்டர் சார். பிரஸ், தொலைக்காட்சி, ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய கோடான கோடி நன்றிகள். கிட்டத்தட்ட ஒரு 40 years 4 decades எனக்காக என்னோட பயணப்பட்டு என் வெற்றிக்காக உழைச்சவங்க எல்லாருக்கும் என்னுடைய மிக்க நன்றி. ஒரு நடிகனுக்கு
ஒரு படம் சக்ஸஸ் ஆச்சுன்னா மினிமம் 10 இயர்ஸ் தான் ஹீரோவாக இருந்தா. இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா நான் வந்து 80ல் நிழல்கள் ஆரம்பிச்சு அப்படியே தம்பிக்கு அந்த ஊர், அப்படியே வந்து நாயகன், அப்புறம் வந்து அடுத்த ஒரு 90லேருந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை, அருணாச்சலம், அப்படியே வந்து தர்மதுரை, அப்படியே வந்து 2000 மேலே வந்து கேஜி, ஏஜிஎஃப், அப்படியே வாய்ஸ் ஓவரில் சேஞ்சு ட்ராவல் ஆகி அப்படியே 2021லேருந்து இந்த ராமசாமிக்கு ஒரு சலாம். அதாவது வந்து பார்க்க போனா இல்லை, நம்ம கே பாலச்சந்தர் சார் வந்து ரஜினி சார் முதல்ல பார்த்துட்டு இந்த பையன்கிட்ட ஏதோ இருக்கு, இவன் கண்ணில் ஒரு ஃபயர் இருக்கு, இவனை வச்சு நான் அது பண்ணணும் அப்படின்னு சொல்லி தப்பு தாளங்கள், அபூர்வ ராகங்கள், 3 முடிச்சு அப்படின்னு கொடுத்து அப்படியே லிஃப்ட் பண்ணி பெரிய இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் ஆயிட்டார். அந்த மாதிரி நம்ம கார்த்திக் யோகி என்ன பார்த்து இவர்கிட்ட ஒரு பெரிய காமெடி மேட்டர் ஒளிஞ்சிருக்கு, அதை வெளிக்கொண்டு வருவோம்னு சொல்லி இந்த மேஜர் சந்திரகாந்த் கேரக்டரை கொண்டு வந்து இன்னைக்கு உங்க முன்னாடி எல்லாம் ஒரு டாக் ஆஃப் த டவுன் ஆக்கினதுக்கு மிக்க நன்றி. சந்தான சார் சொல்லணும்னா ஹீரோ, அவர் வந்து ஆரம்ப காலங்களில் நாங்கள் அவரோட 2-3 படம் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் டச் இல்லாமல் இருந்தேன். ஆனால் அவர் காமெடியை பார்த்து சிரித்து என்ஜாய் பண்ணுவேன். நிறைய படம் உங்களுக்கு தியேட்டரில் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இவர் ஹீரோ இதில் ஹீரோலையும் வந்து பாடி கலக்கிட்டு இருக்காது. இவரோட நம்ம ஒரு படம் ஒன்று காம்பினேஷன் பண்ணணும்னு சொல்லி மைண்டில் ரொம்ப நாள் ஆசை இருந்தது. அது இந்த படத்தில் எனக்கு அமைஞ்சது. சச் அ ஒண்டர்ஃபுல் பர்சன், சச் அ ஹம்பிள் அண்ட் வெரி, அதாவது எந்த பந்தா எதுவும் கிடையாது, ஈகோ எதுவும் கிடையாது. செட்டில் கூட உட்காந்துட்டு இருப்பாரு. கூட இருக்கிற ஆர்டிஸ்ட் எல்லாம் வந்து இது பண்ணுவார், நல்லா பண்ணுறீங்க சார், நல்லா பண்ணுங்க சார், நான் இதில் பார்த்தேன், ரஷ்யில் பார்த்தேன், ரொம்ப பிரமாதமாக சார், அல்டிமேட் சார் சொல்லி அந்த குணம் யாருக்கும் நான் பார்த்ததில்ல. ரொம்ப வெரி நைஸ் ஜென்டில்மேன். அவரோட இந்த படத்தில் ஒர்க் பண்ணுற ஸ்பேஸ் கிடைச்சதுக்கு சார் மிக்க நன்றி. இந்த படத்தில் நான் சொல்ல வேணாம், எல்லா கேரக்டர்ஸும் ரொம்ப அற்புதமாக பண்ணாங்க. நான் தான் அந்த ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு நல்ல காமெடியில் வந்திருக்கேன். ஸோ அதை நல்லா அப்ரிஷியேட் பண்ணி ஜனங்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்த உங்கள் எல்லாருக்கும் என்னோட நன்றி. தேங்க்ஸ் ஃபார் தி ப்ரொடியூசர், அந்த டைரக்டர்ஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், ஆல் டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆல் ஆர்டிஸ்ட், எல்லா ஆர்டிஸ்டும் எனக்கு எல்லாரும் நண்பர்கள். எனக்கு எல்லாரும் பேசிட்டாங்க. ஸோ திரும்ப அதை சொல்ல வேணாம்னு பார்த்தேன். ஸோ நைஸ் ஃபார் கிவிங் மீ அ சான்ஸ் டு டாக் டு இன் ஃப்ரண்ட் ஆஃப். தேங்க்யூ. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். இந்த வடக்குப்பட்டு ராமசாமி படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு நான் கடவுளெல்லாம் வேண்டிட்டு இருந்தேன். எந்த தடையும் இல்லாமல் இந்த படம் ஆரம்பிச்சதுலேருந்து கடைசி வரலும் முடியணும் அப்படின்றது என்னோட வேண்டுதல். அதே மாதிரி இந்த படம் ஆரம்பம் முதல் இன்று சக்சஸ் இந்த மீட் வரலும் நல்லபடியாக. இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த படத்தில் சப்போர்ட் பண்ண ஊடக நண்பர்கள். அது எப்படி இது மேலே பேசினா சந்தானத்துக்கிட்ட திட்டு வாங்கினா சொதப்பிடுவாங்க. என்னுடைய இயக்குனர், இந்த படத்தோட இயக்குனர் கார்த்திக் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கார்த்திக்கு ரொம்ப நன்றி. டிக்கில் வேணாலும் பண்ண, டிக்கில் வேணாலும் கோச்சிக்கினேன். என்னப்பா நான் 13 நாள் கேட்டு 3 நாள் தான் வச்சு இது பண்ணிக்கிறீங்கன்னு ரொம்ப சண்டை. நான் என்ன அடுத்த படம் பண்ணிக்கலான்னு, என்னதான் அடுத்த படம் பண்ண போறீங்க, 2-3 படம் விட்டேன் தெரியுமா உனக்கு, நீ காட்ட கைதெல்லாம் மாறி மாறி கொடுத்துட்டேன், எல்லாத்தையும் இல்லைன்ட்டு பாப்பா அப்படின்னு மூட் அவுட் ஆகி போச்சு ரொம்ப. சரி அடுத்த படத்தில் பண்ணிக்கலாம், நீ எங்க அடுத்த படத்தில் பண்ண போறேன்ட்டு விட்டேன். அதுக்கப்புறம் இந்த படத்தில் கூப்பிட்டு பேசும்போது ஒரு பக்கம் ஒரு சந்தோஷம், இது நிஜம்தானா, இதுவே நம்மள கவுத்துருவாரு. 13 நாள் அதில் கேட்டாரு, இதுல ஒரு 35 நாள் 40 நாள் நம்பி வர படம் தான் கமிட்டாடா வாடாமா. சந்தானம் படம் நச்ச படம் கூட 4 சீன் நச்சாலும் நறுக்குது ஆகிடும், நம்மளுக்கு லைஃப் சேஞ்ச் ஆகிடும். இதுதாங்க உண்மை. சந்தானத்தை கூட நடிச்சேன்னா எனக்கு லைஃப் அப்படின்றது என் மனசு பாதிக்குது. ஏற்கனவே சின்ன சின்ன வேஷங்களா பண்ணிட்டு வந்தேன், இதுல நல்ல வேஷமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஒரு இது எனக்கு டவுட்ல தான் இருந்தது. அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. படத்தை நிறைய நாள் ஒர்க் பண்ண, நிறைய சீன் ஒர்க் பண்ண, அதுக்கப்புறம் ஜாலியாக கலவலான்னு படம் போயிடுச்சு. மற்றபடி இதுக்கு மேல நான் இந்த இடத்துல இருந்து எல்லா மேடையில இருக்கு எல்லாருக்கும் இந்த படம் சம்பந்தப்பட்ட எங்களுடைய அண்ணன் செம்புலி ஜெகன் அண்ணன்,
அண்ணா ரொம்ப நன்றிண்ணா. நாங்க ஒரு டீமா இருந்தோம், நாங்க ஒரு குரூப்பு, சுமதி அக்கா, செம்பிளி ஜெகன் அண்ணா, அதுக்கப்புறம் பிரதீப் எல்லாம் நாங்கள் பிளாஸ்டிக் டீ வாங்கி வச்சுக்கினேன், யூஸ் அண்ட் த்ரோ கப்பு போட்டு மரத்தில் எந்த மரத்தில் ஒன்றாலும் கட்டி தொங்கிட்டு அங்கே ஒரு பக்கமாக உட்காந்து பேசின்னு இருப்போம். ஜாலியாக அப்படி டீ ஆளுக்கு ஓடும்போது டீ பிஸ்கெட்டு போகிற எல்லாம் இருக்கும் அதில், முருகன் இருக்கு, யாருக்கு என்ன ஒன்றுமே இருக்கும் அதில். அந்த மாதிரி அங்கங்கே ஒரு என்னமோ ஒரு டூர் போயிட்டு வந்த மாதிரி அந்த இடங்கள் நிஜமாலுமே அற்புதமான லொக்கேஷன்லாம் பிரமாதமாக இருந்தது. அந்த லொக்கேஷனில் வந்து பாதராத்திரியில் பார்த்தீங்களா அந்த பண்ணி இனி காட்டு பண்ணி வரோம் அப்படின்னா, காட்டு பண்ணி வருமா என்ன இது புருந்து அது வேறு, அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடினு இருக்குது. இந்த பக்கம் ஏதாவது ஆபத்து திடீர்னு புலி கிளி வந்துட போதுன்னு பாய். ஆனால் புலியெல்லாம் இங்கே வராது, எப்பயாவது ஒரே ஒரு வாட்டி தான் ஒரு யானை வந்துருக்குது அப்படின்னாங்க. மெர்சல்லாம் கொஞ்சம் இருந்தது. இந்த படம் வந்து இதுக்கு மேலே நம்ம நிறைய பேருக்காக பேசுறதுக்கு, அதனால இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சதுக்கு மக்களுடைய ஆதரவு, ஊடகத்துறையோட ஆதரவு, இந்த மற்றபடி இந்த என்ன சொல்றது இந்த உதவி இயக்குநர்கள் எல்லாம், அசிஸ்டன்ட் டீம், டோட்டல் டீம் சூப்பருங்க. எல்லாமே நல்லா ஜாலியாக ஒர்க் பண்ணாங்க பசங்க. நைட் அண்ட் டே இயக்குனர் எப்படி கண்ண முடிக்கிறோம் அதே மாதிரி அவங்களும் கூடவே கண்ண முடிச்சிருந்தாங்க. எல்லாருக்கும் நன்றி. சில பேர் திட்டுவேன் நான், மணி நான் இது இப்போதைக்கு நான் வர முடியாது போ அப்படின்னு. நான் என்ன போய் சொல்லு போ, நான் வர முடியாது போ, நான் கழிட்டேன், நான் கேட்டேன் போ, சட்டெல்லாம் கேட்டேன்னு சொல்லு போ, நான் வானா ஏன்னா அப்படி பண்ண. அது மாதிரி இது எல்லாமே வந்து இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடிக்கும் போது சந்தோஷமா இருக்கும், மனநிறைவுக்கு. இந்த தயாரிப்பாளர் மேலும் மேலும் பல படங்கள் பண்ணணும், மேலும் மேலும் இந்த படத்தில் நடிச்ச அத்தனை பேரும் மேலும் மேலும் உயரணும். சந்தானம் கூடிய விரைவில் இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும், எல்லா படத்திலும் நான் இருக்கணும், அதுதான் ஆசை. மனசார வாழ்த்துறேன். ஹீரோயின் சூப்பருங்க, மேகாவாஸ் வந்து கலக்கல் அந்த பந்தா இந்த சீன்லாம் கிடையாது. அவங்க பாட்டுக்கு வந்து உட்காந்து ஜாலியாக பேசிட்டு இருப்பாங்க. அதாவது முக்கியமான விஷயமா இருந்தா என்ன பேசுவாங்க அவ்வளோதான். மற்றபடி செல்போனை வச்சுக்கினேன் அவங்க பாட்டு. அவங்க அம்மா அவங்களும் ரொம்ப நல்ல டைப்பு. எல்லாம் நான் போகும்போதெல்லாம் பஜ்ஜி போண்டா வடையெல்லாம் வாங்கி போய்க்கிறேன் எல்லாருக்கும். ஷூட்டிங்க்கு லேட்டாக வந்து திச்சு வாங்கிக்கினேன், இருந்தாலும் சுட சுட எல்லாருக்கும் அதெல்லாம் வாங்கி போயிருக்கிறேன். ரொம்ப நன்றி. என்னுடைய பாஸ்கரண்ணா, நாங்களாம் ரொம்ப நாள் எல்லாமே ஒன்றா டிவியில் இதில் வந்து பண்ணிருக்கிறோம். ஏதாவது பார்த்துன்னு ஏதாவது கவுண்டர் போடலாமான்னு நோட் பண்ணிக்கிறோம், நான் மாட்ட மாட்டேன். பஸ் அண்ணா நன்றிண்ணா. மற்றபடி எல்லாம் நட்டி சார், ரவி சார், அந்த ரவிமரியன் சார், கூல் சுரேஷ் அதிர்ந்து இல்லை சொல்லிட்டேண்ணா சொல்லிட்டேன். கூல் சுரேஷ், பிரசாத், ஜாக்லின் எல்லாருக்கும் இந்த மேடையில் இருக்க அத்தனை பேருக்கும், யாருக்காவது என்னுடைய நடிச்ச நடிகர் இந்த படத்தில் எங்களோட நடிச்ச நடிகர் யாருக்காவது மறந்து போயிருந்தாலும் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாம் சேர்ந்து ஒரு அருமையான ஒரு படத்துல நடிச்சிருக்கோம், ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் மேலும் மேலும் வளரணும். நன்றி நன்றி நன்றி. ஒவ்வொரு இடத்துக்கு நீ வந்துடுறல, எப்படியாவது அந்த கோத்து வாங்கணும் போட்டு வாங்கணும்ன்றது தானே ஒன்று ஆசை. இந்த ஸ்ரீதர் நோட் பண்ணிங்க, அவனை நீ வெளியே வாக்கண்ணே தனியாக பேசு. நீ எல்லாம் வந்து இது இங்கே இப்போ இந்த டான்ஸ் ஆடின நானுன்ற டான்ஸ் ஆடுறதுல யாரில் பார்த்தல ஜாலியாக இருந்தேன். நீ தானே சொன்ன ஜாலியாக இருந்தேனா அப்படின்னு. போதா வயசாகி போச்சுக்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரம் பேசினா பல உண்மைகள் செட்ல இருந்து வெளில வந்திருக்கும்னு நினைக்கிறேன். பட் எனிவேஸ் தேங்க்யூ சோ மச். அடுத்ததாக நன்றி, எல்லாத்துக்கும் நன்றி. நேரமின்மை, ஸ்கூல் சுரேஷ் அந்த மாதிரிலாம் பேசினா காண்டாயிருவீங்க. ஸோ அதனால அளவா பேசிக்கிறேன். எங்க அண்ணன் சந்தானத்துக்கு இதுதான் ஆரம்பம். நீங்க சந்தானம் அண்ணனுடைய அடுத்த வருஷன் இங்கிருந்து தான் ஆரம்பிக்குது. எங்க அண்ணன் அப்படின்னு சொல்றப்போ அது சும்மா வெறும் வாய் வார்த்தை கிடையாது. எங்களை எல்லாம் அப்படி அரவணைச்சு எங்களோட பெரிய பாசிட்டிவ் எனர்ஜி, அதோட ஃபோக்கல் பாயிண்ட், சென்டர் பாயிண்ட் எங்க அண்ணன் தான். அவர் கொடுத்த பாசிட்டிவ் எனர்ஜி நைட் ஆனால் வருவாரு. என்ன பிரசாந்த் இன்னைக்கு என்ன பண்ண சொல்றான், தீய தாண்ட சொல்றானா அப்படிங்கிற. அப்படி என்ன பிரசாந்த் என்ன கூல் சுரேஷ் எல்லாம் புதைச்சிருக்கானுங்க, நம்மளையும் புதைச்சிருவானா அப்படிங்கிற. அப்படி அதாவது டைரக்டர் அதாவது கம்ப்ளீட்டா கொடுத்துட்டு அப்படி கார்த்தி நான் எங்கேயுமே போல, கார்த்தி நீ ஷூட் முடிச்சுட்டேன் விடு அப்படின்ட்டு வந்து அப்படியே இருந்தாங்க. மேகாகாஷ் வந்து அவங்க ஆக்சுவலா அவங்களுடைய பாட்டி இருந்தாங்க, அதுக்கு போயிட்டு 2 நாள்ல வந்தாங்க. இதெல்லாம் பெரிய டெடிகேஷன் சொல்லுவாங்க, அதாவது எமோஷனலான ஒரு விஷயம் இதெல்லாம். பட் அதை விட்டுட்டு இங்க வந்து உட்காந்து வேலை செய்யறது இருக்குல்ல, அது அவ்வளவு கஷ்டமான ஒரு விஷயம். அதை பண்ணியிருக்காங்க. ஒரு விஷயம் சொல்லணும் என்னன்னா, என்னுடைய நண்பன் கார்த்திக்கு மொத்த பாராட்டும் உன்னதான் சேரும் நண்பா. என்னை நம்புன, என் கூடவே இருந்த. எனக்கு என்னன்னா, நான் டிக்ளோனா பண்ண ஆரம்பிச்சதுலப்போ பர்சனலா பயங்கர ட்ராமா, அவ்வளவு வாழ்க்கையில பிரச்சனை. எனக்கு டிக்ளோனால இருந்தா அவர் கொடுத்த அவன் சொல்லலாம்
அவங்க கொடுத்த பாசிட்டிவ் எனர்ஜியில தான் அங்கிருந்து தான் வாழ்க்கை வந்து பாசிட்டிவா மாறிச்சு. கூட டிராவல் பண்றது, எனக்கு இந்த கதையை வந்து குழந்தை மாதிரி தூக்கிட்டு எத்தனை நாள் அழுதுருக்கான்னு எனக்கு தெரியும். எவ்வளவு நைட்டுகள் வந்து பாத்தீங்கன்னா, ஏன் நகராது சினிமா உங்களுக்கு தெரியுமில்ல, அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும். கை விட்டுறலாமான்னு தோணும், போதுன்னு தோணும், அவ்வளவு டென்ஷன்ஸ் இருக்கும். ஆனா அதுக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் இழுத்துட்டு வந்தது சந்தான அண்ணன். வாப்பா கார்த்தி பாத்துக்கலாம் வா அப்படின்னு ஆரம்பிச்சு விட்டது சந்தான அண்ணன். இன்னைக்கு இந்த படத்துடைய முதலீட தியேட்ரிக்கல் ஷேர்ல மட்டும் அசல் பண்ணிடுச்சு. இந்த படம் வாங்கின எல்லா ஓவர்சீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் ஒருத்தர் கூட ₹1 கூட நட்டமாகாம எல்லாருமே ப்ராஃபிட் ஜோன்ல இருக்காங்க. எல்லா டெரிட்டரியும் தமிழ்நாட்டில் வாங்கின, இந்தியாவில் வாங்கின எல்லாருமே சூப்பரா இருக்காங்க. இதை விட ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் என்னன்னா, என்னைக்குமே தியேட்டர்கள் ஆதரிக்கிற படங்கள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரேரா தான் நடக்கும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் F&B சேல்ஸ், அதாவது வந்து ஃபுட் அண்ட் பெவரேஜ் சேல்ஸ் அப்படிங்கிறது பொங்கல் படங்களுக்கு 80% இணையாக ஃபுட் அண்ட் பெவரேஜ் சேல்ஸ் வந்து நடந்திருக்குது அப்படிங்கிறது ஃபேக்ட். இதெல்லாம் வந்து மாற்ற முடியாது நாம. ஃபேக்ட். கேண்டீன் சேல்ஸ், கேண்டீன் வியாபாரம். அப்ப யோசிச்சுங்க, ஒரு கிளீனான என்டர்டெய்னர். நான் திருப்பியும் சொல்றேன், எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தான், என் நண்பனுடைய டிக்லோனா இதே மாதிரி தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிருந்தா என்ன பண்ணிருக்கும் அப்படிங்கறத நான் யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். இதை விட இதுக்கு ஈக்குவலா நிச்சயமா ஒரு வெற்றி அடைஞ்சிருக்கும். பட் எல்லாருமே கடவுள் வந்து ஒரு விஷயத்த வந்து காக்க வைக்கிறாரு அப்படின்னா, ஏதாவது ஒரு ட்விஸ்ட், ஒரு டேர்னிங் பாயிண்ட கொடுத்து ஒரு கிளைமேக்ஸ் கொண்டு ரெடி பண்றாருன்னு அர்த்தம். இந்த படத்தோட கிளைமேக்ஸ் மாதிரி அது மாதிரி கார்த்தியை வந்து இதுக்கு தயார் பண்ணி அத்தனை தடையும் அவனுடைய வில் பவர்னால உடைச்சது. இதுல வந்து இந்த வெற்றிக்கு அதாவது டைரக்ஷன் சைட்ல வந்து அவன் இழுத்துட்டு போன அந்த வெயிட் எல்லாம் வந்து யோசிக்க முடியாத வெயிட். அப்படியே பைத்தியம் மாதிரி உட்காந்துருப்பான். அப்படியே நைட்டு முடிச்சு அந்த ஷார்ட் எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே ஃப்ரேமா ஓடுதியா அப்படின்ட்டு வந்து இப்படி தலையை பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருப்பான். நான் பாப்பா பொண்ணு எப்படியா கடவுள் இவருக்கெல்லாம் வெற்றி தந்துருட்டுன்னு. அதே மாதிரிதான் சேஷு ஒண்ண இன்னைக்கு ஜாலியா பேசிட்டாரு. நீங்க லிட்டரலா அந்த கேரக்டராவே இருப்ப, அப்படி உழுவா இருங்க. இப்போ நான் உளுந்ததை பத்தி ரவிமேரியான் இவங்களாம் நடராஜ் சார் பேசினாரு, எங்க முதலாளி நடராஜன் பேசினாரு. பட் என்னன்னா, சேஷு ஒன்ன சாக்கடையில் விழுந்தார் அந்த வயசுல. இன்னைக்கு பரதநாட்டியத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். சேஷு ஒன்ன அந்த பல்ட்டி அடிச்ச சாக்கடையில அவர் வயசுக்கு உழுந்து ஒரு ஷாட் ஓகே ஆகிறதுக்கு உழுகிறது எல்லாம் இருக்குல்ல. மிகப்பெரிய காமெடியனுக்கு சற்றும் சளைக்காமல் அவருக்கு சம்பளம் தரணும். ஒரு முழு கேரவன் அவருக்கே இருந்து 10 அசிஸ்டன்ட் போட்டு பல லட்சம் ரூபாய், பல கோடி ரூபாய் அவர் சம்பாதிக்கணும்னு நான் மனசார நான் வேண்டிக்கிறேன். அவ்வளவுதான். மற்ற எல்லா அண்ணன்களுக்கும் நன்றி. இப்ப ரவிமேரியா சார் இவங்கெல்லாம் புதுசா சொல்ல வேண்டியதில்லை, ஏன்னா இவங்கெல்லாம் அண்ணனுங்க. எனக்கு வந்து MS பாஸ்கர் சார் இவங்கெல்லாம் வந்து என்னோட அண்ணனுங்க, என்னோட வழிகாட்டிகள். ஸோ இவங்கெல்லாம் ஒவ்வொருத்தரா தனித்தனியா சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. மெயினா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அதுல வந்து பாத்தீங்கன்னா பிரேம், மஞ்சு, ஆல்பின் இவங்கெல்லாம் வந்து உழைச்சது வந்து சாதாரண உழைப்பு கிடையாது. அந்த படத்தை டெலிவர் பண்றதுக்கு அவங்க வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு மஞ்சு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த லொகேஷன் பிடிக்கிறதுக்கெல்லாம் அலைங்கிறதெல்லாம் சாதாரண இது கிடையாது. இவங்க எல்லாம் நிச்சயமா பெரிய டைரக்டர்ஸ் ஆவாங்க. ஏன்னா அதுக்கு எல்லா தகுதியும் உங்களுக்கு இருக்குது. அவங்க எல்லாம் டைரக்டர்ஸ் ஆகி பார்க்கணும்னு நான் ஆசைப்படுறேன். என் நண்பன் கார்த்திக்கு வாழ்த்துக்கள் நண்பா. நாம் ஜெயிச்சிட்டோம். யாரும் நீ வந்து வெற்றியை மறுக்கவே முடியாது. இல்லங்க OTTல ரிலீஸ் ஆயிடுச்சு, தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிருந்தா கம்மியா பண்ணிருக்கோம், இப்படி பண்ணிருக்கோம் சொல்ல முடியாது. ஸ்டாட்ஸ் இஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் எவ்ரிஒன். Nobody can deny your success. நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட்லி ரொம்ப நன்றி. 2015ல நான் ஒரு படம் வந்து லீடா நடிச்சிருந்தேன். அது ரிலீஸ் ஆச்சு. நல்ல கதை, நல்ல ரோல், ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர். பட் அன்பார்ச்சுனேட்லி அது வந்து நல்லா போகல. எல்லாமே நல்லா இருந்தும் நல்லா போகல. அது எனக்கு ஒரு ப்ரொஃபைலா மாறல. ஸோ அதுக்கப்புறம் நான் ஒரு பெரிய பிரேக் எடுத்து, எனக்கு நான் பண்ண ஒரு டெசிஷன் என்னன்னா, இதுக்கப்புறம் நான் ஒரு படம் பண்ணனா அது சினிமால என்ன அடுத்த கட்டத்துக்கு கண்டிப்பா கூட்டிட்டு போகணும். இல்லைன்னா அது வரைக்கும் வெயிட் பண்றதுக்கு நான் ரெடி. ஸோ அந்த பேஷன்ஸ் மட்டும் நான் கடைபிடிச்சேன். அண்ட் ஒரு நல்ல கதை, நல்ல ரோல், அது மட்டும் தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பட் இன்னைக்கு கடவுளா பார்த்து எனக்கு ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்ல எனக்கு ஒரு கேரக்டர் கொடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த மேடையில நிற்க வச்ச என்னோட டிரெக்டர் கார்த்திக், ப்ரொடியூசர் நட்ராஜ் அவர்கள் அண்ட் சந்தானம் சார் அண்ட் எல்லாருமே ரொம்ப 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 நன்றி. நமக்கு ஒரு கட் ஃபீலிங் ஒன்று இருக்கும் பாத்தீங்களா. ஸோ இந்த செட்டுக்குள்ள நான் உள்ள வரும்போது
எம்எஸ் பாஸ்கர் சார், ரவி சார் அண்ட் எல்லா ஆர்டிஸ்டும் பார்க்கும்போது, ஸ்பெஷலி எம்எஸ் பாஸ்கர் சார்ல நடிச்சிட்டு இருக்கும் போது நான் முன்னாடி நின்று பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அந்த மொமெண்ட்ல எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா தோணின ஒரு விஷயம் வந்து, நான் கரெக்டான இடத்துல இருக்கேன், கரெக்டான சூழல், கரெக்டான ஆட்கள், இதை வச்சு நான் படிப்படியா இன்னும் முன்னேறிட்டே போகணும்னு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா தோணுன ஒரு விஷயம். எல்லாமே நம்ம சுத்தி கரெக்டா இருக்குன்னு முதல் தடவை எனக்கு தோணுனது வந்து வடக்குப்பட்டி ராமசாமியில தான். ஸோ இந்த ப்ராஜெக்ட்ல நானும் இருக்கேங்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் எனக்கு சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, ஜாக் நீங்க எப்படியாச்சும் ஒரு ஹிட் படத்துல நடிச்சிட்டீங்கன்னா ரெக்கக்னிஷன் வரும்னு. பட் இன்னைக்கு நான் பிளாக் பஸ்டர் படத்துல இருக்கேங்கிறதுல ஐ ஃபீல் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி அண்ட் ப்ரவுட். அண்ட் கூட என் கூட இப்ப நான் தான் இங்க வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஐ எம் an upcoming ஆர்டிஸ்ட், இண்டஸ்ட்ரிக்கு புதுசு. இங்க இருக்க அத்தனை பேருமே எஸ்டாப்ளிஷ்ட் ஆன ஆர்டிஸ்ட். இவங்க எல்லாரோடையும் சேர்ந்து நானும் இதுல ஒரு பாட்டா இருக்குங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மறுபடியும் வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் நான் கரியர் ஆரம்பிச்சதுல இருந்து இன்னி வரைக்குமே என் கூட நின்று சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அத்தனை பேருக்குமே ரொம்ப நன்றி. உண்மையாலுமே அவங்கள அந்த லுக்ல பார்த்ததுக்கு அப்புறம் யாராலுமே மறு வார்த்தை பேசவே முடியல அப்படின்னு சொல்லணும். We would like to welcome the gorgeous and most beautiful Megha Akash அவர்கள் to share few words about the film. எல்லாருக்கும் வணக்கம். ஓகே, ஸோ ஆனஸ்டாக நான் பெரிய ஸ்பீச் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணேன். ஆல்பம் கிட்ட கேட்டப்போ 2 லைன் போதும் எல்லாருக்கும் வந்து உங்கள் ஹார்ட் ஃபெல் தேங்க்யூ சொல்லணும். ஸோ ஃபர்ஸ்ட் தேங்க்யூ டு மை அமேசிங் காஸ்ட் அண்ட் க்ரூ. ஏன்னா இந்த ஜேர்னி எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அவங்க சொன்ன மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருந்தது எனக்கு ஷூட்டிங் டைம் பிகாஸ் என் பாட்டினால. பட் ஐ திங்க் இவங்க எல்லாரும் சப்போர்ட் இருந்தது அண்ட் ஐ திங்க் அவங்க எல்லாரும் என்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் தேங்க்யூ டு எவ்ரி ஒன். அண்ட் மெயின்லி மீடியா அண்ட் ப்ரெஸ்க்கு ஒரு பெரிய தேங்க்யூ. ஐ திங்க் உங்கள் பாசிட்டிவிட்டி தான் ஃபர்ஸ்ட் இந்த படத்தோடைய சக்ஸஸ் ஸ்டார்ட் பண்ணி விட்டது. அண்ட் ஆஃப்கோர்ஸ் ஆடியன்ஸ்க்கு ஒரு பெரிய பெரிய தேங்க்யூ. ஏன்னா ஒரு வாட்டியில் 2 வாட்டி நிறைய பேர் என்னை டேக் பண்ணி 4-5 வாட்டி இந்த படம் பார்த்தாங்க. லைக் ஒரு நல்ல ஃபிலிம் பண்ணுறது இஸ் இன் ஆர் ஹேண்ட்ஸ். பட் அவங்க தியேட்டருக்கு வரலன்னா ஐ டோன்ட் திங்க் சக்ஸஸ் வுட் ஈவன் ஹேப்பன். ஸோ தேங்க்யூ டு ஆல் ஆஃப் யூ. அண்ட் ஏடிஸ் தேங்க்யூ ஆல் ஸோ மச் for taking care of me and mainly Karthik, director, Natraj sir, People Media Factory and Santanam sir. Thank you. இந்த experience எனக்கு எப்பவுமே ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். and இந்த படம் is very very close to my heart. So I'm very happy that நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்கிரிப்ட் கேட்ட போயே this is the I believed in this film and தெரியாது ஏதோ ஒரு பாசிட்டிவ் வைப் எப்பவுமே இருந்தது. So thank you to everyone for this. இந்த ஃபீலிங் ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ தேங்க்யூ வெரி மச். ஸ்பீச் யார் ரெடி பண்ணி விட்டாண்டல, இது நாசர் சாரோட வேலையை தான் இருக்கும் நினைக்கிறேன். ஸோ ஆக்சுவலாக ஆடியோ லான்ச்சில் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேசிட்டேன். ஏன்னா எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்ல முடியல, டைம் இல்லை. இப்போ ரொம்ப மொனோட்டனஸாக தான் இருக்கும், கிரிஞ்சாக தான் இருக்கும், வர வழி இல்லை. பட் நிறைய பேருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். இல்லை சில பேர் ஃபோன் பண்ணி கோச்சிக்கிட்டாங்க, எனக்கு தேங்க்ஸ்லாம் சொல்ல தலைவான்னு அழுதுட்டாங்க. ஸோ அதனால் வந்து ஃபார்முலாவுக்கும் பரவாயில்ல, நன்றி சொல்லிக்கிறேன், பொறுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நன்றி கேட்குதா? ஓகேண்ணா. ஃபஸ்ட்டு நன்றி வந்து ஆரம்பிக்கிறதுல என்னோட ப்ரொடியூசர்ஸ். அந்த ப்ரொடியூசர்ஸில் வந்து எனக்கு தெரிஞ்ச ப்ரொடியூசர் வந்து நட்ராஜ் சார் தான். விஸ்வபிரசாத் சார் வந்து நான் காரில் அதான் ஆஃபீஸில் போகும்போது கதை சொன்னேன். விவேக் சார் நாங்கள் இருக்காரு, காரில் போகும்போது கதை சொன்னேன். நீ பண்ண மச்சான் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் உட்காந்துருக்காரு. அடிக்கடி ஃபோன் பண்ணி சொல்லுவார், மச்சான் நம்ம பாடையிலே போயிட்டோம்னு நினைக்கிறேன் அப்படின்னு அடிக்கலாம் ஃபோன் பண்ணி சொல்லுவார். இது அப்ரூவ் பண்ணல, இது அப்ரூவ் ஆச்சு, எந்த ஒரு விஷயமும் வந்து என் காதுக்கு வராமல் கடைசி வரைக்கும் கொண்டு வந்து இந்த இடத்துல நிறுத்திருக்காரு. இன்னைக்கு இந்த சக்ஸஸ் மீட் வரைக்கும் வந்திருக்கிறது காரணம் நட்ராஜ் தான். ரொம்ப ரொம்ப நன்றி தலைவா, ரொம்ப நன்றி. ஏன்னா ஃபர்ஸ்ட் நிறைய பேர் வந்து ரைட்டிங் ரொம்ப நல்லா இருக்கு, இது ஜஸ்ட் காமெடி படமா இல்லாமல் கடந்த ரைட்டிங்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, எப்படி எல்லா கேரக்டரையும் வடிவமைச்சிங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அஃப்கோர்ஸ் இந்த ரைட்டிங்கான நிறைய வேலை பார்த்தோம். என்னோட ஸ்க்ரீன் பிளே ரைட்டர்ஸ் விக்னேஷ் பாபு, விக்னேஷ் வேணுகோபால் இங்கே தான் இருக்காங்க, அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அந்த ரைட்டிங் வந்து ஸ்க்ரீனில் கன்வெர்ட் ஆகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஃப்ரீடம் வேணும், கிரியேட்டிவ் ஃப்ரீடம் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஃப்ரீடம் எனக்கு வந்து இப்போ நான் என்ன கேட்குறோம் அதை கொடுக்கணும். சந்தனை நான் கூலாக வச்சுக்கணும் படத்தில். ஏன்னா அவர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் எஃபர்ட் போட்டு பண்ணுறாரு. இப்போ அந்த ஃப்ரீடம் வரணும் அப்படின்னா உள்ள கிரியேட்டிவிட்டிக்குள்ள தலையிடக்கூடாதுன்னு இல்லை, கதை கேட்டுட்டு ஓகே பண்ணிட்டா அந்த நம்பி விடணும். அந்த நம்பிக்கை வந்து 63 நாள் கொடுத்தாரு. சத்தியமா சொல்றேன், அதுக்கு என் சைட்ல இருந்து நான் மனமார்ந்த நன்றி சொல்றேன். ஏன்னா எந்த ஒரு ஷாட்லயும் தலையிடல. நீ என்ன வேணா எடு மச்சான், நீ எதை வேணா பண்ணு மச்சான்,
அப்படின்ற மாதிரி இது வரைக்கும் ஒரு சஜஷன் ட்ரெய்லர்ல கூட இந்த ஷார்ட் போட்டா நல்லா இருக்கும், ஆனா அவர் 1-2 சொல்லுவாரு, அந்த 1-2 சஜஷன் நான் வச்சுப்பேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து எனக்கு கிரியேட்டிவ் ஃப்ரீடம் கொடுத்ததுனால தான் அது ஸ்க்ரீன்ல கன்வெர்ட் ஆச்சு. ஸ்க்ரீன்ல கன்வெர்ட் ஆனதுனால தான் அது ஒரு வெற்றி அமைஞ்சதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கிரியேட்டிவிட்டி ஃப்ரீடம் இனி நான் எல்லா ப்ரொடியூசர்ஸ்ட்டும் நான் வந்து ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன். அந்த கிரியேட்டிவிட்டி ஃப்ரீடம் கொடுத்தா கண்டிப்பா அதுக்குண்டான குவாலிட்டியை நான் வந்து படத்துல கொடுத்துருவேன். அது நான் கேரண்டி பண்றேன். ஸோ இது த திங். அண்ட் கமிங் டு டெக்னீஷியன்ஸ், ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட தூண் மிஸ்டர் தீபக் அங்க சைலண்டா உட்காந்துருக்காரு பாருங்க. அவர் என்னன்னா ஃபர்ஸ்ட் நாள் வந்து ஒரு புக் எடுத்துட்டு வந்தாரு. எதுக்கு தலைவர் புக்கெல்லாம் எடுத்துட்டு வரீங்கன்னு கேட்டேன். இல்லை இந்த புக்கை வச்சு நான் அப்பப்போ நான் ரிலாக்ஸ் டைம்ல படிச்சுப்பேன் புக் அப்படின்னாரு. 3 பேஜ் தான் படிச்சாரு படம் முடியறதுக்கும். அந்த புக்கையும் முடிக்கல, அந்த புக்கு எங்க போச்சுன்னு தெரியல. அந்த அளவுக்கு ஏன்னா கூப்பிட்டு என்ன செஞ்சுட்டீங்களா 63 நாள்ன்றாரு. ஸோ பிளாக் அதான் ஒயிட் அண்ட் ப்ளூ காஸ்டியூம்ல தான் வருவாரு. போகும்போது அதெல்லாம் உஜாலாக்கு போய் ஒரு மாதிரி இதாகி சாயம் பிடிச்சி நீலகிரி சார் நின்றுட்டு இருப்பார்ல காக்காப்பி வந்து அந்த மாதிரி ஆயிடுச்சு அந்த சட்டெல்லாம். ஸோ பயங்கரமான ஹார்ட் ஒர்க்கு. அவரோட டீம் ஷெரீஃப், அப்புறம் அசிஸ்டன்ட் கேமராமேன் ஃபெலிக்ஸ், பசங்க எல்லாத்துக்குமே நான் வந்து ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் கமிங் நெக்ஸ்ட் வந்து ஆர்ட் டைரக்டர் ராஜேஷ் வந்து அவரை பத்தி நான் தெளிவா சொல்லணும்னா அவர் வந்து ஒரு சினிமாக்கு செட் ஆகாத ஒரு ஆர்ட் டைரக்டர் தான் சொல்லலாம். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா ரொம்ப என்ன சொல்றது பேசவே மாட்டாரு. மைக் எடுத்து பேசினா கூட பேச மாட்டாரு. ஆனா ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி எக்ஸ்ட்ரீம்லி ப்ரொஃபஷனல். காலைங்க தலை போயிட்டு இப்படி நின்னுப்பாரு, அப்படியே ஒரு சாதாரண ஒரு செட்டஸ்ட் மாதிரி நின்றுட்டு இருப்பாரு. ஸோ அந்த அளவுக்கு அவர் டீம், அவங்க டீம் மதன், அசோசியேட் ஆர்ட் டைரக்டர் மதன், அவங்க டீம் செட்டர்ஸ், அவங்களுக்கு ஒரு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் கமிங் டு நெக்ஸ்ட் டெக்னீஷியன் ஷெரீஃப் மாஸ்டர் ஆகட்டும், அவங்களோட டீம் ஆகட்டும், மேத்யூ மகேஷ் அவர்களாகட்டும், அவங்களுக்கு நன்றி. அண்ட் இந்த படத்தோட ஒரு இதெல்லாம் எங்களுக்கு ஷூட்டிங்கை கான்ட்ரிபியூட் பண்ணதை தாண்டி எனக்கு இந்த படத்தோட 2 பில்லர்ஸ் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஷான் ரோல்டன் வந்து எப்படின்னா அவர் நிறைய நல்ல படங்கள் மியூசிக் பண்ணிருக்காரு. ஆனா அவர் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து யூனிக்கா பண்ணுவாரு. ஸோ இந்த படத்துல என்ன எக்ஸ்ட்ரானரா பண்ணாருன்னா ஸ்பேசிங் கொடுத்தாரு. கரெக்டா இப்ப அந்த கண்ணி விட்டு காலை வச்சு இப்படி திரும்பி அவன் ஓட்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 செகண்ட்ஸ் ஒரு ஸ்பேஸ் இருக்கணும். ஸ்பேசிங்க்கு அவர் வந்து அந்த மியூசிக் ஆஃப் பண்ணி கரெக்டா எங்கெங்க வந்து ஸ்பேஸ் கொடுக்குமோ அதை கரெக்டா பண்ணி எக்ஸ்ட்ரானரியான மியூசிக் பண்ணாரு. நான் ரெஃபரன்ஸ் பிஜிஎம் நான் கிளைமேக்ஸ்ல வந்து போட்டிருந்தது கேஜிஎஃப் படத்தோட பிஜிஎம் தான் நான் போட்டிருந்தேன். அந்த பிஜிஎம் கேட்டு எல்லாருமே புளிச்சிருச்சு. என்னடா இந்த பிஜிஎம் எப்படி அடிக்க முடியும்னு யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனா அதை விட எக்ஸ்ட்ரானரியா ஒரு பிஜிஎம் அடிச்சு மக்கள் மத்தியில போய் சேர்ந்திருக்காரு. தேங்க்ஸ் அலாட் ஷான். அண்ட் இன்னொரு பில்லர் வந்து கடைசி உட்காந்துட்டு இருக்காரு, அவர் தான் எடிட்டர் சிவனந்தேஸ்வரன். அவர் வந்து அசப்ல பாக்குறதுக்கு என்னோட நண்பர் அருண் அலெக்சாண்டர் மாதிரி இருப்பாரு. அவர் தவறிட்டாரு. ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்டு. அந்த அளவுக்கு அசப்ல இருக்கிற ஒரு ஆளு. ஒர்க்கா வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராடினரியான ஒர்க். ஏன்னா தீரன் படம் பார்த்திருப்பீங்க, அப்படியே கரெக்டா கிறிஸ்பா வெட்டிருப்பாரு. இந்த படத்துல என்ன லேக்ன்றதை எனக்கு கண்டுபிடிச்சாரு. தலைவர் இது போதும் தலைவர் இவ்வளவு போதும், இதுக்கு மேல இது வேண்டாம். ஏன்னா அந்த டெலிட்டட் சீன் கூட பார்த்திருப்பீங்க. கூல் சுரேஷ் புதைக்கிறது பயங்கர எஃபர்ட் போட்டு எடுத்தோம். ஆனா அதை வெட்டிட்டாங்க. ஆனா டெலிட்டட் சீன்ல விட்டோம். ஏன்னா அவர் சொன்னதுன்னா கதையோட பேசிங்ல இப்ப வந்து ஹீரோ கேரக்டர் சேசிங்ல போயிட்டு இருக்காங்க. அந்த சேசிங்ல போயிட்டு இருக்கும் போது கட் பண்ணி ஒரு டிராமா படம் அந்த இடத்துல ஒரு லேக் அடிக்குன்னு சொல்லி எனக்கு எங்கெங்கெல்லாம் அந்த மைனஸ் வந்து தூக்கிட்டாரு. ஸோ அதனாலதான் படத்தோட கிரிப் உள்ள சூப்பரா இருந்துச்சு. அண்ட் அவரோட அசிஸ்டன்ட் அபிஷேக், அவனை பத்தி சொல்லி ஆனோம். இந்த படத்துல வந்து என்ன அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு ஈக்குவலா ஒர்க் பண்ணானோ அபிஷேக் தான். அவனுக்கு மட்டும் ஸ்பெஷல் கிளாப்ஸ் கொடுத்துருக்கேன். ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் எந்த அவுட்டு கேட்டாலும் நான் என்ன பண்ணாலும் தூங்காம கொல்லாம என் ஸ்பாட் எடிட்டரா ஒர்க் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் அவன் வந்து இவ்வளவு தூரம் ஒர்க் பண்ணி இங்க வரைக்கும் உட்காந்து நின்றுட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். அண்ட் ஐ திங்க் டெக்னீஷியன் டீம் முடிஞ்சதா. ஸோ இதுதான் டெக்னீஷியன் டீம். கமிங் பேக் டு ஆர்டிஸ்ட் டக்குன்னு போயிடுறேன். ஃபர்ஸ்ட் என் நண்பன் ஆரம்பிச்சது வந்து ஃபர்ஸ்ட் அவன் வந்து அந்த அரக்கரா பெட்டிட்டு ஒரு லைட்டா ஒரு இந்த கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா பைத்தியம் கிடையாது. படத்துல நிறைய பல பைத்தியங்கள் இருக்காங்க. அரை பைத்தியம், கால் பைத்தியம், முக்கா பைத்தியம், முழு பைத்தியம், அந்த மாதிரி நிறைய பைத்தியம். இந்த கேரக்டர் வந்து அப்படி கிடையாது. ஒரு குழந்தை வடிவத்தில் இருக்கிற ஒரு குரூரமான எண்ணம் கொண்டவன். அந்த கூல் சுரேஷ முட்டில வச்சு இருக்கும் போதே தெரியும். ஸோ அந்த கிராப் வெட்டிட்டு ஒரு 3 வாரம் ரிவ்யூ பண்ண முடியாம தவிப்புக்கெல்லாம் நான் பார்த்திருக்கேன். ஸோ ரொம்ப நன்றி நண்பா. அடுத்து ஜாக்லின் சூப்பர் ஜாக்லின் ஒன்றும் பிரச்சனை, ஃபார்மலா ஒன்றும் பிரச்சனை இல்லை, உட்காருங்க. ஸோ வந்து ஜாக்லின் ஒரு நண்பர் மூலமா தான் பழக்கம். அவங்க வந்து ஹீரோயின் எல்லாம் பண்ணிருக்காங்க. என்னோட பேர் யாருன்னு சொல்லிட்டு கேட்டாங்க. கூல் சுரேஷ் பிரசாந்த் அப்படின்னு சொன்னோடனே பிரசாந்த் யாருன்னு அவங்களுக்கு தெரியல, கூல் சுரேஷ் யாருன்னு தெரியும் நினைக்கிறேன். 2 பேர் போட்டோ பார்த்தாங்க. சரி பார்த்துட்டு ஒரு 2-3 மணி நேரம் போனே வரல. சரி அதுக்கப்புறம் வந்து சரி ஓகே இவங்களாம் தான் ஜோடிகளா அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சொல்லிட்டு இவ்வளவு தூரம் பண்ணி கொடுத்தாங்க. தேங்க்யூ. அண்ட் கூல் சுரேஷ் தலைவா
தெரிஞ்சுட்டீங்கன்னு நம்புறோம். தயவுசெய்து அண்ணனோட அப்பா அம்மா பத்திலாம் நானே பேசினது கிடையாது. அவரோட ஆசிரியர் ஒருத்தர் வந்து அண்ணனோட ஆசிரியர் வந்து வெற்றி தேட்டர் வாசல்ல வந்து பயங்கரமா பேசியிருந்தாரு. அந்த இதெல்லாம் நான் அமிச்சேன் அவருக்கு. அந்த ஆசிரியரையே தாண்டி எங்கேயோ போயிட்டீங்க நீங்க. சந்தானம் சின்ன பையனா இருக்கும் போது சுட்டி பையன் சந்தானம் என் கையை பிடித்து நடக்கும் போதெல்லாம் பேசிட்டு இருந்தாரு. அதை தாண்டி போயிட்டீங்க தலைவா நீங்க. எப்பா முடியல. ஸோ நன்றி நன்றி. இனிமே தேட்டர் வாசல்ல போய் கட்ட மாட்டேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. அண்ட் ரவிமேரியா சார், அவர் வந்து டைரக்டர். அந்த எஸ் ஜே சூர்யா சார் அசிஸ்டன்ட் கதை வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 25 இன்டர்வியூ சொல்லிட்டாரு. இது 26வது ரெஜிஸ்டர். ஆனா பக்கா ரெஜிஸ்டர் பண்றாரு நிறைய விஷயங்களை. சும்மா காமெடி சொன்னேன். பட் அதை தாண்டி பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மர். நேற்று இருக்கும் கால் பண்ணி தந்தியில ஆடு வந்துச்சா, கரெக்டா இருந்துச்சா, எல்லாமே இந்த படத்தோட வெற்றியை ஊர்ஜிதப்படுத்துறதுக்கு உண்டான எல்லா போராட்டங்கள். அந்த படத்தோட ஸ்டார்டிங் வந்து இப்பன்னு இல்ல, டப்பிங்ல இருந்து நான் எப்ப கூப்பிட்டாலும் வந்து நின்று எனக்கு பண்ணி கொடுத்து, நேற்று கூட ஷோ கூப்பிட்டேன்னா அவரோட வெட்டிங் டே சொன்னா, தலைவா வெட்டிங் டே நான் எங்க இருக்கணும் உங்க கூட உட்காந்துருக்கேன் அப்படின்னாரு. ஸோ அந்த மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தாரு. மேஜர் வணக்கம். மேஜர் சந்திரகாந்த் வந்து என்னோட டார்லிங். அவர் ஒரே விஷயம் சொன்னாரு, சார் உங்களோட நடிகர்கள் உங்களோட நண்பர்கள்லாம் கூப்பிட்டாங்களா அப்படின்னு. இல்ல தலைவர் எல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணி படுத்துட்டானுங்க அப்படின்னு. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். மௌன வந்துட்டானே திருப்பி கண்ணி வெடியில மாட்டினா எஸ்கேப் ஆகி திருப்பி வந்துட்டானே. அவங்களால என்ன எல்லாம் சும்மா காமெடி சொன்னாரு. நண்பர்கள் தான் டெட் பாடியா போயிட்டான்னு நினைச்சாங்க, வந்துட்டான்டா திருப்பி அவன் பேக் அப்படின்னாரு. சார் நீங்க பேக்ல எப்பயுமே நீங்க மாசா இருந்திருக்கீங்க. இன்னும் இறங்கி அடிக்கிற மாதிரி சில விஷயங்கள் பண்ணோம் சார். நட்டி பத்தி பேசியது ஒரு ஹிந்தி நடிகர் மாதிரி இருக்காரு. அந்த ரித்திக் ரோஷன்லாம் இல்லைங்க, அந்த இது பேர் என்ன, கோல்கேட் பேஸ்ட் ஆடல வருவாரு, அவர் பேர் என்ன, இல்ல இந்த இது ஜோதிகா அவங்க படத்துல கூட வருவாருங்க. அந்த படம் அவர் தெரியல, அவர் பேர் தெரியல. சுனில் செட்டியா? சுனில் செட்டி தமிழ்நாட்டின் சுனில் செட்டி அவர் தான். வந்து மன்மதன் வல்லவன் படத்துல நடிச்சிருப்பாரு. ஸோ அவரை பத்தி நிறைய சொல்லிட்டேன். பட் இருந்தாலும் ஃப்ரெண்டா ஜாலியா சொல்லிக்கிறேன். தேங்க்ஸ் தலைவா, ரொம்ப ரொம்ப நன்றி. தயவுசெய்து வந்து முடி கொஞ்சம் சீக்கிரம் வெட்டிடுங்க, என்னன்னு தெரியல, அது ஒரு மாதிரி இருக்கு. அண்ட் அப்படியே அதுல இருந்து வரேன். தீபக் பத்தி பேசுறது, ரவி சார், ஜீவராஜ் சார் கலெக்டர், அவர் பார்த்து திடீர்னு சால்ட் அண்ட் பேப்பர் கேட்டப்பல வேற மாதிரி இருக்காரு. நன்றி. சேஷனா கலக்கிட்டீங்கண்ணா, சூப்பர்ண்ணா. அந்த டான்ஸ் எல்லாம் போடும்போது அவர் அந்த வளையல் வாங்கிட்டு வந்தாரு, 2000 ரூபாய் கொடுத்தாரு. அந்த வளையலுக்கு நான் வளையல் வேணான்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். அந்த வளையல் இப்போ வரைக்கும் அந்த காசு கேட்டுருக்காரு என்கிட்ட 2000. அந்த தயவுசு அந்த 2000 கொடுத்துருங்க அவர்கிட்ட. கொடுத்துறேண்ணா. அந்த காஸ்டியூம் வேணான்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், கொடுத்துறேன். தேங்க்யூ. MS பாஸ்கர் சார், அவர் நடிப்பை பத்தி எல்லாம் பேச வேணாம். பட் ஒரே ஒரு விஷயத்தை பற்றி நான் பேசிக்கிறேன். அந்த ரீசெண்டா ஒரு டப்பிங் கரெக்ஷன் கூப்பிட்டுருந்தோம். தம்பி எப்பமா படம் ரிலீஸ்ன்னு கேட்டாரு. February 2. என்ன February 3 வரைக்கும் நீங்க உட்காந்து டப்பிங் பண்ணிட்டு இருப்பீங்களா அப்படின்னாரு. கிட்டத்தட்ட ஒரு 30, 40, 50 கரெக்ஷன் அவருக்கு. ஏன்னா எதுக்காக சொல்றேன்னா, அந்த கிளைமேக்ஸ் டைலாக் வந்து ரொம்ப பேசப்பட்டிருக்கு, ரொம்ப பேலன்ஸ்டா இருக்குன்னு. அது கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷம் போய் கரெக்டா எந்த தரப்பையும் நம்ம பாதிக்க கூடாது, ரொம்ப பேலன்ஸ்டா சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல சந்தானனோட இன்புட் ரொம்ப கரெக்டா இருந்தது. அந்த கிளைமேக்ஸ் இந்த உருவம் வந்ததுல இருந்து ரெண்டுமே கரெக்டா பேலன்ஸ் பண்ணி பண்ணணும் அப்படின்றதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப மெனக்கெட்டு பண்ணாரு. அதுக்கு சப்போர்ட் பண்ண ரொம்ப நன்றி. அண்ட் மேகா ஆகாஷ் பத்தி சொன்னோம். அவங்க பத்தி என்ன சொல்றதுன்னு தெரியல. மேகா ஆகாஷோட அவங்க அம்மா அழகா இருக்காங்கன்னு சந்தானன சொல்லுவாரு அடிக்கடி. அவங்க வந்து அந்த அளவுக்கு சொல்றது ரொம்ப டெடிகேட்டடான ஆர்டிஸ்ட். அவங்க அம்மாவும் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க, நீங்க பார்த்தா தெரிஞ்சிருக்கோம். அவங்க அம்மாவே நடிச்சிருப்பாங்க. ஸோ மேகா ஆகாஷ் வந்து சச் கியூட் ஸ்வீட் என்ன வேணா சொல்லிக்கலாம். ஒரே ஒரு விஷயம் சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து கார்த்திக் தேங்க்ஸ் ஃபார் கிவிங் மீ கயல் அப்படின்னு சொல்ற ரொம்ப எமோஷனலா பேசிட்டு உங்க எல்லா படத்துலயும் நான் இருக்கணும்னு சொன்னாங்க. அந்த நீங்க வந்து ஓகே சொன்னதுக்கு எனக்கு ரொம்ப நன்றி. நீங்க சொல்லனாலும் நான் உங்களை கூப்பிட்டு லாக் பண்ணிடுவோம் உங்களை. ஸோ நன்றி. அண்ட் இந்த படத்துல நடிச்ச துணை நடிகர்கள் பத்தி நான் கண்டிப்பா மென்ஷன் பண்ணி ஆகணும். ஃபர்ஸ்ட் ஐடி அரசன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயங்கர சீரியஸான, எல்லாம் டக்கு மேடைக்கு வந்தா நல்லா இருக்கும். ஏன்னா இதுதான் நமக்கு கிடைச்சிருக்க மேடை. கொஞ்சம் சீக்கிரம் வந்து அப்படியே பண்ணிட்டீங்கன்னா இதா இருக்கும், கொஞ்சம் ஃபாஸ்டா வாங்க. ஐடி அரசன், பிரதீப், சௌந்தர்யா, தீபா, செம்புலி ஜெகன், எல்லாரும் கொஞ்சம் மேடை வாங்க. அப்படியே மேடை வந்து ஷாலினி வாங்க மேடைக்கு. அப்படியே சார் அப்படி வந்துருங்க சார். ஏன்னா வந்து சாரி உங்களுக்கு உட்கார வைக்க முடியல, எனக்கு சேர் கிடையாது. வாங்க எல்லாரும் கொஞ்சம் மேடைக்கு வாங்க. ருத்ரு வாங்க. இல்ல நில்லுங்க, இல்ல பரவாயில்ல நான் இருக்கட்டும், முடிச்சிடும் அவ்வளவுதான். இல்ல பரவாயில்ல, ஏன் அதான் ரொம்ப வாங்கண்ணே உட்காருங்கண்ணே நீங்க. சோ இவங்க எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லணும். அந்த ஆதித்யா ஃபர்ஸ்ட் தம்பி வந்து சந்தானம் சாரோட டூப்பா வந்தார் அவரு. ஏன்னா வந்து ஒர்க் பண்ண எப்படியாவது ஃப்ரேம்குள்ள வரலான்னு அவரை கூப்பிட்டு அந்த ரோலிங் கேரக்டர் நான் போட்டேன். அவருக்கு நன்றி.
அதுக்கப்புறம் வந்து ருத்ரு அவர் வந்து பிள்ளையார் ருத்ருன்றது கன்னிவெடி ருத்ருவா மாத்திட்டாரு பேரை. சோ அந்த ரியாக்ஷனுக்கு கிளாப்ஸ் கிடைச்சது. அண்ணா கால் பண்ணி இத்தனை வருஷம் தவணும் அப்படின்னாரு. ரொம்ப நன்றி. ஷாலினி கூல் சுரேஷ்க்கு அம்மாவை நினைச்சிருக்காங்க. அது ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். கூல் சுரேஷ் அம்மா தலைவா உங்க வயசுனா அவங்க வயசுல கிட்டத்தட்ட ஈக்குவல் ஏஜ் நினைக்கிறேன். சினிமாவில் அதை கொஞ்சம் பொறுத்துட்டு போனோம். பட் தேங்க்ஸ் ஃபார் தட். தீபா இது இல்லாம அவங்க பாக்யம் சங்கர் இவங்கெல்லாம் இருக்காங்க. அவங்களும் ஒரு இந்த சின்ன குழந்தையோட அம்மா நடிச்சிருப்பாங்க. சௌந்தர்யா ஜான் விஜய் சாரோட ஆஸ்தான ஒய்ஃப் கேரக்டரா பண்ணிருக்காங்க. சோ அவங்களுக்கு ஒரு நன்றி. ஜாக்லினோட அம்மாவை பண்ணிருக்காங்க. ஆனா ITS இவர் வந்து ரொம்ப சீரியஸான ரோலுக்காக நட்டி ரெஃபர் பண்ணாரு. மூஞ்ச பார்த்தோன்னே சொல்லிட்டேன் சீரிஸ் ஒர்க் அவுட் ஆகுது தலைவா, தயவுசெய்து காமெடியில இறங்கிடுங்க அப்படின்னு. அந்த அளவு ஒரு பயங்கர நல்லா பண்ணியிருந்தாரு. ஸோ பிரதீப் எனக்கு நாளை இயக்குனர்ல இருந்து பழக்கம். ஸோ இவருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. மேகா ஆகாஷோட அப்பாவா பண்ணி அந்த மேகா ஆகாஷோட அம்மாவோட ஹஸ்பண்டா பண்ணலாம் கூட சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு கேரக்டர் பண்ணிருக்காரு. ஸோ எல்லா துணை நடிகரும் நன்றி. செம்புலி ஜெகன் ஐயா இருக்காதா இல்லையா? ஓகே. ஸோ தேங்க்ஸ் அலாட் ஃபார் எவ்ரி ஒன். அண்ட் கடைசியா நன்றி எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். யாராவது விட்டுருந்தேன்னா சாரி மன்னிச்சுக்கோங்க. மாறன் அண்ணன் அவரும் வரல, டப்பிங்ல இருக்காரு. தமிழ் சார், ஜான் விஜய் சார் எல்லாருக்கும் நன்றி. அண்ட் ஏடிஸ், என்னோட ஏடிஸ் பத்தி நான் மறக்கவே மாட்டேன். அவங்கள பத்தி நான் புகழ்ந்த ரொம்ப ரொம்ப இதுவா இருக்கும். ஆல்பின் என்னோட அசோசியேட்ஸ் வந்து ஆல்பின், மஞ்சுநாத், பிரேம் இவங்க அசோசியேட்ஸ். என்னோட அசிஸ்டன்ஸ் இருக்காங்க. நான் ஆல்ரெடி இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டேன். இன்னைக்கு வரைக்கும் ஓடிட்டு இருக்காங்க. நான் விட்டாலும் அவங்க என்ன விட மாட்டாங்க. என்னோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் கோ டைரக்டர் செந்தில், அவர் செந்தில் ஜீன் தான் அழைப்போம். அவர் எங்க இருக்காருன்னு தெரியல. இங்க எங்கேயாவது தேங்க்யூ. அவர் வந்து அவர் வயசுல ரொம்ப பெரியவர், எல்லாரோடய பெரியவர் அவரு. ஸோ வந்து ரொம்ப இந்த ஷெட்யூல் பைத்தியமா மாறிட்டார் இந்த படத்துல. ஒரு 13 ஷெட்யூல் போட்டார் அவரு. ஸோ தேங்க்ஸ் ஆல் ஃபார் த சப்போர்ட். அண்ட் என்னோட ஃபேமிலி, எங்க அம்மா இங்க வந்திருக்காங்க. ரொம்ப நன்றிமா, நீங்க ஒரு ஓரமா உட்காந்து கேட்டுட்டு இருக்கீங்க. தேங்க்ஸ் லாட். அண்ட் கடைசியா வந்து தலைவன் சந்தானனை பத்தி சொல்லணும். என்னன்னா நம்ம பத்தி நம்மளே சொல்லிட்டு ரொம்ப கிரிஞ்சா இருக்குண்ணே. ஸோ தேங்க்ஸ். இது வந்து என்னன்னா நிறைய பேர் திருப்பி கேட்டாங்க, சந்தானன்கிட்ட இந்த கதையை வந்து சொன்னீங்களா, சொல்லிதான் ஓகே பண்ணீங்களா அப்படின்னு. இன்ஃபேக்ட் இந்த கதையை ரெடி பண்ண சொன்னது அவர் தான். சொல்லிதான் என்ன ஓகே சொல்றது. பாரிஸ் ஜெயராஜ் ஷூட்டிங்கா அப்படின்னா பாரிஸ் ஷூட்டிங் கூப்பிட்டு கதை ரெடி பண்ற அப்படின்னு. ஸோ அப்படிதான் அது டிராவல் ஆரம்பிச்சது. எல்லாருமே சொல்றாங்க இந்த ஸ்பேஸ் கொடுத்து நடிச்சாரு அப்படின்னு. அவர் தான் சொன்னாரு, இத்தனை பேரை நீ உருவாக்கு, இத்தனை பேரை பண்ணு, ஒரு படத்துல இத்தனை ஆர்டிஸ்ட் வெளியில வரணும், இத்தனை பேருக்கு நீ வாழ்க்கை கொடுக்குற, அத்தனை கார்த்தி வாழ்க்கை நல்லா போயிட்டு இருக்கும் போது எல்லாமே நல்லா இருக்கும். ஏதாவது ஒரு சர்க்கிள்கள் வரும், அப்ப இத்தனை உள்ளங்கள் தான் உன்னை தூக்கி நிப்பாட்டும். நீ எத்தனை பேரை வளர்த்துறியோ அத்தனை பேர் உனக்கு ஆணி வேறு மாதிரி நிப்பாங்க அப்படின்னு. ஸோ அத்தனை பேர் இந்த படத்துல ஜெயிச்சிருக்காங்க. என்னைக்காவது ஒரு நாள் வாழ்க்கையில நம்ம தடுமாற்றமோ வரும், கண்டிப்பா வரும். ஏன்னா அது ஒரு ஜேர்னி தானே. அப்ப எனக்கு இவங்களாம் நின்று சப்போர்ட் பண்ணுவாங்க. என் கூட சந்தானம் நினைப்பாரு. ரொம்ப நன்றி. அண்ட் இந்த படத்துல ஒர்க் பண்ண ஹரிஷ், சவுண்ட் மிக்சிங் ஹரிஷ், ஒலிக்கலவை எவ்வளவு முக்கியம் தெரியும். SFX சரத் அவங்க டீம். அண்ட் ஐ திங்க் எல்லா டெக்னீஷியன்ஸ் இருக்கு. போஸ்டர் டிசைன் சிவகுமார். ஐயோ தலைவா, நீங்க போட்ட இன்னைக்கு வரைக்கும் இந்த போஸ்டர்ஸ் அவரா கொடுத்துட்டு இருக்காரு. மண்டேலா, மாவீரன் நிறைய படங்கள் பண்ணிருக்காரு. இந்த படத்துக்கு யூனிக்கான ஒரு டிசைன் பண்ணி இந்த படத்தை ஃபர்ஸ்ட் நான் பார்க்க வச்சுட்டேன் அவருக்கு. ஸோ அவருக்கு இன்னைக்கு வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணி போஸ்ட் எடுக்க இந்த படம்லாம் இது சாதாரண ப்ரொமோஷனல் போஸ்டர்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாரு. அதெல்லாம் அவர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. தேங்க்ஸ். அண்ட் படத்தோட ப்ரொமோஷன் டீம்ஸ் கவுண்டையா, மிஸ்டர் கே ஏந்தனுங்க. அவர் வந்து ஆக்சுவலா பரத்வாஜ் ரங்கன் ஆஃப் தமிழ் சினிமா இவர் தான். ஸோ இவருக்கு ஒரு நன்றி. சந்தானம் சாரோட டீம், பரத் அண்ணன், ராஜ், ரமேஷ், இவங்களுக்கு நன்றி. அண்ட் இட்டிஸ் பிரசாந்த் ஒரு பக்கம் அவரும், இட்டிஸ் பிரசாந்த் அவரும் ஒரு ப்ரொமோஷன் பார்ட்னர், ரியா CTC. அண்ட் கடைசியா வந்தார் விநாயக் மகாதேவன், எங்கள் சுரேஷ் சந்திரா அண்ணன், எங்க ஒரு தலைவர் சுரேஷ் சந்திரா, அவருக்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கும் சொல்றேன், நான் அவருக்கு ஒரு 50,000 ரூபாய் கடன் கொடுக்கணும். அது வந்து வாங்கவே மாட்டாரு. சவாரின்னு ஒரு படத்துக்கு என் ஃப்ரெண்டு தான் ப்ரொடியூஸ் பண்ணா. அந்த படத்துல அசோசியேட் ஒர்க் பண்ணேன். அந்த படத்துக்கு ஃப்ரீயா எங்களுக்கு பண்ணி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நான் எவ்வளவு வாட்டி கேட்டுட்டேன், அந்த 50,000 ரூபாய் வாங்கிக்கணும். இன்னைக்கு வரைக்கும் வாங்க மாட்டாரு. அது ஜிபே தான் பண்ணி விடணும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு வரைக்கும் சப்போர்ட் பண்ற அவரு. நாசர் சங் டார்லிங் சார், அங்க பாருங்க சைலண்டா மொபைல் ஏதோ போட்டுருக்காரு பாருங்க. அவர் வந்து கேட்டேன், சார் உங்க ஹேர் ஸ்டைல் இது வரைக்கும் மாறவே இல்லையே, ஏன் சார் என்ன சார் இந்த கட்டிங் வச்சிருக்கீங்க அப்படின்னு. என்னைக்குமே யூத்துமா அப்படின்னாரு. 14ஆம் தேதி வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். சக்சஸ் மட்டும் இல்லமா, வேலண்டைன்ஸ் டே நான் பிஸிமா அப்படின்ட்டாரு. ஸோ அந்த அளவுக்கு இன்னும் இளமையை உணர்ந்து கொண்டிருக்கும் நாசர் சாருக்கு நன்றி. தேங்க்ஸ் அலாட் எவ்ரி ஒன். கடைசியா தேங்க்ஸ் சொல்லிக்கிறது பிரஸ். இதே தியேட்டர்ல இங்க நானும் அண்ணனும் நின்றுட்டு இருக்கும்போது உங்களோட முகங்கள்லாம் பார்த்தோம். தலைவா நல்ல படம் கொடுத்துருவீங்களா அண்ணன் கேட்டீங்க.
ஸோ கண்டிப்பா பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. நான் உண்மையாவே பயந்தேன். அசிஸ்டன்ட் டைரக்டர் சொன்னேன், டே அவங்க பெருசா ரியாக்ட் பண்ண மாட்டாங்கடா, நீங்க வந்து அதை வச்சு நீங்க ரெஸ்பான்ஸ் செக் பண்ணாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நான் வெளியில டென்ஷன்ல இருந்தேன். ஃபோன் பண்ணி நான் செம்மையா கிளாப் பண்ணிடுறேன், நான் உள்ள வாங்கினேன். அந்த ஓரமா நின்று பார்த்தேன். நீங்க ஆரம்பிச்சு வச்சதாங்க, சத்தியமா கோடி 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 நன்றி நான் சொல்லுவேன். நீங்க ஆரம்பிச்சு வச்சதான் இந்த கிளாப்போட வைப்ரேஷன் அப்படியே தியேட்டருக்கு அது கன்வெர்ட் ஆச்சு. எல்லா பிரஸ் அண்ட் மீடியாவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லா பர்சனலா வந்து இதே மாதிரி காமெடி படம் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அது அவ்வளவு பெரிய வார்த்தை. நான் என்னோட பொறுப்பை உணர்ந்து இப்ப எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமா இருக்கு. அடுத்த படத்துல இன்னும் உங்களை பயங்கரமா சிரிக்க வச்சு, உங்களை வந்து மகிழ்விச்சு, உங்ககிட்ட உங்க பேனாட்டு வந்து சூப்பர் அப்படின்ற அந்த ரிவ்யூ வாங்காம நான் விட மாட்டேன். அது வந்து அதுக்கு நான் பயங்கரமா கடினமா உழைப்பேன். நன்றி. தேங்க்ஸ் அலாட் எவ்ரிவன். தேங்க்ஸ் அலாட். நான் நினைக்கிறேன். சோ திரு சந்தானம் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ஆல்ரெடி 2 மணி நோக்கி போயிட்டு இருக்கோம். நிறைய பேர் பசிக்க ஆரம்பிச்சிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். அதுல சேசுமாரி மாம்ஸ்ல கொஞ்சம் சுகர் பேஷண்ட் வேற, மாத்திரை போடுற டைம் ஆயிட்டு இருக்கோம். ஸோ அதனால நான் ஸ்ட்ரைட்டா சக்சஸ் மீட் நன்றி அப்படின்றது நம்ம ப்ரொடியூசர் விஸ்வாசார்ல ஆரம்பிச்சு ப்ரொடக்ஷன்ல டீ குடுக்கிற தம்பி வரைக்கும் நம்ம எல்லார் பேருமே சொல்லி ஆகணும். ஏன்னா எல்லாருடைய உழைப்பும் தான் இந்த படத்தினுடைய சக்சஸ். ஸோ எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றி. அப்புறம் கார்த்திக் எல்லாருமே சொன்ன மாதிரி பிரஸ் அண்ட் மீடியா, நீங்க ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு அன்னைக்கு நைட்டு டியூட் பண்ணது, இன்ஸ்டாகிராம்ல நீங்க சப்போர்ட் பண்ணது, ரிவ்யூஸ் எல்லாம் மார்னிங்கே சீக்கிரமா சொன்னது, நிறைய ரிவ்யூஸ் பாசிட்டிவா வந்தது. ஸோ இது எல்லாமே இந்த படத்துக்கு மிகப்பெரிய வெற்றி கொடுத்தது. ஸோ அதுக்கப்புறம் என்னுடைய உயிரினும் மேலான என் அன்பு சொந்தங்களாகிய ரசிகர்களுடைய சப்போர்ட். ஸோ தமிழ் சினிமா ரசிகர்கள் எல்லாருமே இதை ரொம்ப கொண்டாடி இருக்காங்க. ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. அப்புறம் இந்த படத்துடைய மிகப்பெரிய வெற்றிக்கு காரணம் இங்க உட்கார்ந்துட்டு இருக்க எல்லாருமே தான். தனித்தனியா எல்லாரும் பேரும் சொல்ல முடியாது. ஏன்னா நான் ஆஸ் எ ஹீரோவா அந்த கேரக்டரை நான் டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கும்போது இவங்க அவங்களுடைய ஜாப் வந்து ரொம்ப நல்லா பண்ணாங்க. இவர்கிட்ட ஆரம்பிச்சு சாத்த ஆரம்பிச்சு இங்க உட்கார்ந்துட்டு இருக்க எல்லாருக்கிட்டுமே நம்ம சொல்லலாம். ஸோ இவங்க எல்லாரும் நடிச்சு ஆடியன்ஸை கவர் பண்ணாதான் இந்த படத்தினுடைய மிகப்பெரிய சக்சஸ், என்னோட நடிப்பை விட. ஸோ அவங்க எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த படம் இல்ல, என்னுடைய எல்லா படங்கள்லயுமே என் கூட நடிச்சவங்க எல்லாருமே இருப்பாங்க. எல்லா படங்களும் வித்தியாசமான கேரக்டர்ஸ்ல கண்டிப்பா கூட டிராவல் பண்ணுவாங்க. ஸோ அது கண்டிப்பா உறுதி. அதுக்கப்புறமா ஹீரோயின் அவங்க என் கூட இருப்பாங்களான்றத நான் டைரக்டர்கிட்ட கேட்கணும். அடுத்த படத்துல சரி, அடுத்த படத்துல இந்த படத்துல நானும் மேகா ஆகாஷும் தான் மறுபடியும் பண்றோம். சீன்ஸ் மட்டும் கொஞ்சம் டெவலப் பண்ணி வைப்பா. ஸோ எல்லாருக்கும் ஒன்ஸ் அகைன் நன்றி நான் சொல்லிக்கிறேன். ஆல்ரெடி டைம் இல்லை. நீங்க பேசுறதா இருந்தா கொஸ்டின்ஸ் வேணாம் தான், நம்ம கொஞ்சம் ஃபியூ கொஸ்டின்ஸ் மட்டும் நம்ம இன்டராக்ட் பண்ணிக்கலாம். வந்துட்டீங்களா தலைவா? இல்ல தெற்குப்பட்டி தென்ராசு அப்படின்னு சொல்லி நாங்க ஒண்ணு யோசிச்சு வச்சிருந்தோம். ஆக்சுவலா வடக்குப்பட்டியில இருந்து அந்த சைடு போயிட்டோன்னு. பட் இப்போ அதை விட வேற ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கிறதுனால இது கண்டிப்பா பண்ணுவோம். அது நீங்க பாக்குறவங்க தான் முடிவு பண்ணிக்கணும். ஆத்திகரா பாத்தீங்கன்னா அது ஒரு ஆத்திகர் படமா தெரியும், நாத்திகரா பாத்தீங்கன்னா அது ஒரு நாத்திகர் படமா தெரியும். ஏன்னா மக்கள் வந்து ரெண்டுமே மிக்சடு, எல்லாருமே கலந்து சினிமா என்ஜாய் பண்ணுன்றதுனால அப்படி ஒரு கிளைமேக்ஸ் தான் டைரக்டர் வச்சிருக்காரு. நீங்க ஆத்திகரா நாத்திகரா? அப்ப சாமி படம் தான். சந்தான சார் அதே மாதிரி ஹீரோயின் உங்க படம் எல்லாத்துலயுமே பிரமாதமா இருப்பாங்க, இந்த படத்துலயும் பிரமாதமா இருக்காங்க. ஆனா அவங்களோட ஒரு நல்ல ஒரு டூயட்டோ இல்ல லவ் சீனோ இல்ல. அதை கேட்டீங்க. அடுத்த படத்துல இந்த படத்துல காமெடி எல்லாமே எக்ஸ்ட்ரானரி ஜனரஞ்சகமா பிரமாதமா இருந்தது. அந்த விஷயம் எங்களோட அந்த ஃபீலிங்கையும் இல்ல உங்களுக்கு இது நான் எழுதி கொடுத்து கேட்ட மாதிரியே இருக்கும். யாருன்னா பார்த்தாங்கன்னா இவன் மனசுல இருக்கிறதெல்லாம் கேட்கறாங்க. இல்ல இப்போது நான் சொல்றேன், இந்த காஸ்டியூமும் இந்த ஹேர் ஸ்டைலும் வேற யாராவது போட்டு வந்தாங்கன்னா நன்னு படத்துல வர பேய் மாதிரிதான் இருப்பாங்க. ஆனா அவங்கள பாருங்க எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்காங்க. இவங்களோட எந்த சீனுமே இல்லதானே. அதான் கேட்டேன் கார்த்திகிட்ட, இவ்வளவு உங்களை பேர் தான் வச்சிருக்கேன் ஆனா இந்த ரசனை வர மாட்டேது, நான் என்ன பண்றது? அதனால அடுத்த படத்துல கண்டிப்பா வச்சிருக்காரு. கேட்டுங்க, அவங்க கேட்கறாங்க, நான் கேட்கலங்க. அதான் காமிச்சிருக்கீங்க கண்ணாத்தா கோவில். இல்ல நீ இந்த கொஸ்டினை வேற மாதிரி மீன் பண்ணி கொண்டு போற போல. அந்த மாதிரி எந்த கோவில் எதையுமே நம்ம இது பண்ணல. எந்த கோவிலா இருந்தாலுமே அதை வச்சு கடவுளை வச்சு காசு பண்றவங்க மேல தப்பு. அதே மாதிரி அந்த கடவுள் நம்பிக்கையை வச்சு அரசியல் பிரச்சனை பண்றதும் தப்பு அப்படின்றதான் காமிச்சிருக்கோம்.
உங்களுக்கு எப்படி தோணுது? கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு இருக்கு, இல்லாதவங்களுக்கு இல்ல. சோ அதனால அவங்க 2 பேருக்குமே அது பொதுவா தான் வச்சிருக்கோம். என்ன பொறுத்த வரைக்கும் இருக்கு. நான் சாமி கும்பிடுறவன், நான் ஆன்மீகவாதி, நான் வந்து கடவுள் நம்பிக்கை உடையவன். இப்ப கூட கயிறுல கயிறு கட்டிட்டு இருக்கேன். அதனால என்ன பொறுத்த வரைக்கும் இருக்கு. இல்லாட்டி நான் சூளை வச்சுட்டு நிக்கவே மாட்டேன். அதனால சார் இந்த படம் ரிலீஸுக்கு அப்புறம் அந்த முன்னாடி அவர் கேட்டார்ல அந்த இஷ்யூ அது மக்களுக்கு கிளியர் ஆயிடுச்சுன்னு நம்புறீங்களா? ஆமா, இல்லன்னா இது வந்து வெற்றி படமா இருக்காது, யாருமே சிரிச்சிருக்க மாட்டாங்க, கைத்தட்டி இருக்க மாட்டாங்க, ரிவ்யூஸ் நல்லா வந்திருக்காது, நீங்க எல்லாம் வந்து பார்த்துட்டு பாராட்டி எழுதியிருக்க மாட்டீங்க. நீங்களே இந்த கேள்வி இப்ப கேட்டிருப்பீங்களா, வேற ஏதாவது தான் எழுதியிருப்பீங்க. அதனால அது மக்கள் ஏத்துக்கிட்டாங்க, மக்களுக்கு வந்து புரிஞ்சிடுச்சு இவங்க என்ன சொல்ல வந்திருக்காங்க. அதுவும் இந்த கண்டென்ட் இன்னைக்கு காமெடி பொறுத்த வரைக்கும் ஹாரர் காமெடி, அப்புறம் வந்துட்டு ஃபேமிலி காமெடி, இப்படி நம்ம லவ் ராம் காமெடி எல்லாம் போலாம். ஆனா ஒரு சோசியல் காமெடி பண்றது ரொம்ப கஷ்டம். டைரக்டரால ஈஸியா பண்ணவே முடியாது. ஏன்னா சோசியல் கண்டென்ட்ல கை வைக்கும் போது ரொம்ப பார்த்து வைக்கணும். ஏன்னா 2 விதமான ஆட்களுமே இருப்பாங்க. சோ அது ரொம்ப கார்த்திக் பியூட்டிஃபுல்லா ஹேண்டில் பண்ணனால 2 விதமான ஆடியன்ஸுமே என்ஜாய் பண்றாங்க. நாத்திகரும் என்ஜாய் பண்றாங்க, ஆத்திகரும் என்ஜாய் பண்றாங்க. சோ அதுக்கு உண்மையிலேயே டைரக்டர் தான் நம்ம பாராட்டு சொல்லணும். அதே மாதிரி கூல் சுரேஷ் இந்த கண்ணாடி நீங்க கொடுத்ததா தான் சொன்னாரு. அதுக்கு அந்த கருப்பு பெயிண்ட் அடிச்சுக்கலாம்ல படத்துல வர்ற மாதிரி. உண்மைதான். இதோட அந்த கண்ணாடி யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. திருப்பி நீ வாங்கி யூஸ் பண்ணியா பரத்? பண்ண மாட்டாங்க. அது அவன் அப்படிதான் பிக் பாஸ் வந்து ஒருத்தர்கிட்ட ஒரு ட்ரெஸ் வாங்கி வந்திருக்கான். அவங்க பேர்லாம் சொல்ல மறந்துட்டான், கண்ணாடி மட்டும் சொல்லிட்டான் இவர்கிட்ட இருந்து வாங்கினேன்ட்டு. அவனை பத்தி நீங்க பேசினா பேசிக்கிட்டே இருக்கணும். அதுக்குதான் ஏதோ ஒன்று பண்றான், அதை கண்டுக்காதீங்க. அண்ணா ஆமா, அது ஃபர்ஸ்ட் அந்த ஒரு இஷ்யூ ஆச்சு. அதுக்கப்புறம் அது ஒரு பாலிடிக்ஸா மாறுச்சு. இப்ப நம்ம படம் எடுத்தது எல்லாரும் மறந்து கவலை மறந்து சிரிக்கணும், அது ஒரு பிரச்சனையா ஒரு பாலிடிக்ஸா மாறும்போது எதெல்லாம் நமக்கு தேவையில்லை அதை நம்ம ஸ்மூத் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக சில விஷயங்களை விட்டுட்டோம் வேண்டான்ட்டு. ஆமா, அதுல என்ன இருக்கு. ஆமா ஆமா, அதுல ஒரு ஹீரோயின் கிடைச்சிட்டாங்க, இன்னொரு ஹீரோயின் மட்டும் கிடைக்கல. கொஞ்சம் அப்படியே பாத்துக்கிட்டு இருக்கோம். எங்க பத்திரிகை உலகின் நயன்தாரா மட்டும் இருக்கீங்க, அனுஷ்கா காணோம். அனுஷ்கா வரலையா? அதை விட முக்கியமான இல்ல, எனக்கு பொறுத்த வரைக்கும் எல்லாருமே இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேர் படம் பார்த்துட்டு வாழ்க்கையில ரொம்ப இறுக்கமா இருக்கவங்க, ரொம்ப சோகமா இருக்கும், ரொம்ப பிரச்சனையா. மேபி சைக்காட்ரிக் டாக்டர் 2-3 பேர் எனக்கு அவங்க பேஷண்ட்ஸ்க்கு மெயினா இந்த ஷோஸ் எல்லாம் போட்டு காமிச்சிருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு மக்கள் கிட்ட ரொம்ப இறுக்கம் தான் இருக்கு. எல்லாருமே முகத்துல ஒரு சோகம், ஒரு சந்தோஷமே இல்லை. அட்லீஸ்ட் நம்ம கடவுள் ஒரு விஷயத்த கொடுத்துருக்கேன். நான் என்னோட சின்ன வயசுல ஆரம்பிக்கும் போது என் கூட இருக்கிற எல்லாரும் நான் சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பேன். அது வந்து பாலாஜி அண்ணனோட சேர்ந்தேன். அப்ப அவர் வந்து பாப்பா என் டிவியில் நடிப்பான்னு எனக்கு கூப்பிட்டு வந்தாரு. அப்புறம் அந்த காமெடி பார்த்துட்டு சிம்பு கூப்பிட்டு எனக்கு மன்மதன சான்ஸ் கொடுத்தாரு. சோ என்னோட நோக்கம் எதுவா இருந்துச்சுன்னா என்னை சுத்தி இருக்கிறவங்கள சந்தோஷமா வச்சுக்கணும், சிரிக்க வைக்கணும். அது கடவுள் எனக்கு ஒரு லைஃப் கொடுத்தாரு சினிமான்னு. அப்போ அதை நம்ம செய்யணும் அப்படின்றதா என்னோட நோக்கமா இருக்கு. அதை நோக்கி தான் நான் போயிட்டு இருக்கேன். என்னோட படங்கள்னால நீங்க வந்து சிரிக்கலாம், கவலையை மறந்து என்ஜாய் பண்ணலாம். இது மட்டும் தான். சதன சார் இங்க பாருங்க, உங்களுக்கு லெஃப்ட். சொல்லுங்க சார், படம் ஃபுல்லா சூப்பரா இருக்கு. ஆனா வந்து கட் சீன் அதை விட நல்லா இருக்கு. ஏன் அது நீங்க இல்லன்னு சொல்லிட்டு அது கட் பண்ணிட்டீங்களா, இல்ல வந்து டைரக்ட் பண்ண வேலையா? அது இல்ல என்னன்னா ஒரு ஃபுல் லென்த் பார்க்கும்போது உங்களுக்கு கதை நகர்ந்து போகும்போது சில சீன்ஸ் ரொம்ப காமெடியா போயிட்டு இருந்தாலும் கதைக்குள்ள போனா கொஞ்சம் லேக் ஆகும். அப்போ அதை வந்து எடிட்டர் எங்க எடிட்டர் சாரா அவர் கையில இருக்கு, எங்க கையில கிடையாது. அவரே வந்து கட் பண்ணிடுவாங்க. அதுக்கு தான் அவரு வேலையா கொடுத்து வச்சிருக்காங்க. இல்லைங்க இது காமெடி நல்லா இருக்கு, ஆனா பட் இங்க கதை கொஞ்சம் மிஸ் ஆகுதுன்னா அவர் கையில இருக்கு அந்த கத்திரி. சந்தானம் சார், அதே மாதிரி முன்னாடி எல்லாம் நீங்க ஹீரோவுக்கு நண்பரா வர்றப்ப கூட உங்களையே பார்த்துட்டு இருக்கணும்னு தோணும். இப்ப நீங்க ஹீரோ ஆன பிறகு உங்க கூட இருக்கிறாங்களா பெசேஸ், மாறன், ரவி மரியா சார், கூல் சுரேஷ், இவங்களெல்லாம் அவங்களுக்கும் ஸ்பேஸ் கொடுத்து நடிக்கிற மாதிரி தெரியுது. இந்த மாற்றம் எதனால, எப்போல இருந்து நிகழ்ந்தது? இல்ல, இப்போ ஒரு காமெடினா அந்த காமெடி நடக்கிறதுக்கு மற்றவங்க சுத்தி இருக்கிறவங்க அதுக்கு ஆக்ட் பண்ணணும், அதுக்கு ஸ்பேஸ் தரணும். நானும் பேசுவேன் காமெடி, அவரும் பேசுவார், இவங்களும் பேசுவாங்கன்னா அது சண்டை மாதிரி ஆயிடும். அதனால நிறைய படத்துல நிறைய காமெடியன்ஸ் இருப்பாங்க, ஆனா காமெடி ஒர்க் அவுட் ஆகாது. என்ன ஆகுனா சண்டை மாதிரி ஆயிடும். என் மேல பஞ்சு முடியணும், இல்ல நான் தான் பஞ்சு பேசுவேன், அது பண்ணக்கூடாது. அங்க ஒருத்தர் செட்டிலா பிளே பண்ணணும், மத்தவங்க அது யார் பண்றாங்களோ அவங்க கொஞ்சம் பண்ண வைக்கணும். அப்பதான் காமெடி ஒர்க் அவுட் ஆகும். சோ அதை நான் இந்த படத்துல பண்ணேன். இதுக்கு முன்னாடி இதுக்கப்புறம் வர படங்களே அதான் நான் பண்ணுவேன். என்னுடைய ரோல் நான் பண்ணிட்டு சுத்தி காமெடியன்ஸ் அவங்க என்ன பண்றாங்களோ அதுக்கு நம்ம ஸ்பேஸ் கொடுத்து ஒர்க் பண்றது. இதுதான் காமெடியோட ஃபார்முலாவே. இப்ப நான் ஒண்ணு சொல்றேன்னா அதுக்கு நீங்க அமைதியா இருந்தாலும் சிரிப்பு வரும். நீங்களும் நானும் மாத்தி மாத்தி பேசிட்டு இருந்தா அப்படி இருக்கும். சோ அது அந்த ஒரு சதானே சார், இப்ப ரஜினி சார் வந்து ஒரு விஷயம் சொன்னாங்க, சங்கின் விஷயம் சொன்னாங்க சார். யாருங்க?
சரி அண்ணன் அண்ணன் கேட்க முடியுமா? அண்ணன் கேளுங்க, நீங்க கேளுங்க. ஈவே ராமசாமி நம்ம எங்க மென்ஷன் பண்ணலன்னு இல்லண்ணா. படம் பாத்தீங்களாண்ணே? படத்துல அந்த பையன்கிட்ட வந்துட்டு கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு ஒண்ணு சொல்லுவாங்க அவங்க அம்மா. அதாவது கடவுள் இருக்காரான்னுவாங்க. நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன், பானை செய்யறேன், நான் எப்படி கடவுளை நம்புறதுன்னு அவன் சொல்லுவான். அதுதான் அந்த கேரக்டர் கேட்பாரு, நம்ம ஜம்புலி ஜெகன் கேட்பாங்க. இது வந்துட்டு நம்ம வந்து இல்லண்ணா, இப்ப வந்துட்டு நீங்க குப்புசாமி, கந்தசாமி என்ன பேர் வேணாலும் வைக்கலாம். நம்ம படத்துல ராமசாமி, வடக்குப்பட்டி ராமசாமின்னு வச்சதுக்கு காரணம் என்னன்னா, டைரக்டர் வந்து கவுண்டமணி சாரோட ஃபேன், நானும் அவருடைய ஃபேன். டிக்கிலோனான்றது அவரோட டயலாக். அதே மாதிரி வடக்குப்பட்டி ராமசாமின்றது கவுண்டமணி சாரோட டயலாக். இதுக்கப்புறம் நானும் ஆர்யா நடிக்க போற படத்துக்கும் கவுண்டமணி சார் டயலாக் தான் வச்சிருக்காங்க. இதே இந்த ஒரு டயலாக் வராம, இந்த நான் சொன்ன இந்த காரணங்கள்லாம் இல்லாமல் திடீர்னு நீங்க ராமசாமி நீங்க வச்சீங்கன்னு கேட்டீங்கன்னா அது சரியா இருக்கும். ஒரு கொஸ்டின் தான் சொன்னீங்க, 4 கொஸ்டின் கேட்டுக்கிறீங்க சார். அண்ணா இங்க பாருங்க, அண்ணா இங்க பாருங்க. இல்ல அண்ணா ஒரு நிமிஷம் முடிச்சேன் சார். அண்ணா உங்க பேரு என்ன? அண்ணாதோட. அப்ப நீங்க வந்து ஏடிஎம்கேல வந்துட்டு இதுவா இருக்கீங்களா? டிஎம்கே வந்துட்டு ஏன் நீங்க அண்ணாதோரன் பேர் வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? என்னென்ன இதா அடுத்த கொஸ்டின். அண்ணா சோசியல் மீடியால வந்து சங்கின் வந்து ஒரு பெரிய ஆக்டர் சொல்லிருந்தாங்க. அதுக்கப்புறம் நீ அந்த ஈவேரா மேட்டர் எடுத்துட்டு வந்து உங்களையும் வந்து சங்கின்னு சொன்னாங்க. அதுக்கு ஏதாவது பதில் இருக்கா உங்களுக்கு? சங்கின்றது என்னங்க? இப்ப நான் கூட 6வது, நான் வந்து 6வது இல்ல, நான் ஸ்கூல் படிக்கும்போது ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருந்தேன். அந்த பொண்ணு பேர் சங்கீதா. நான் சங்கின்னு தான் கூப்பிடுவேன். அதுக்காக சங்கி ஆயிடுமா? என்னங்க இருக்கு? நெக்ஸ்ட். ஓகே சார், அதே டயத்துல இப்ப ஒரு கேள்வி. நேர்கள் ரவி சார் பேசுறப்போ வடக்குப்பட்டி ராமசாமிக்கு சலாம் போடுங்கன்னாரு. லால் சலாம் ரிலீஸ் ஆயிருக்கு, அடுத்த வாரத்தை நோக்கி போறதுனால அந்த டயலாக் யூஸ் பண்ணாரா தெரியலீங்களா? சார்கிட்ட தான் கேட்கணும் அவர் என்ன மீனிங்ல சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இடம் முடிச்ச லாஸ்ட் கொஸ்டினா? தேக அம்மா அழகுன்னு யார் சொன்னது? நானா டைரக்டரா? இல்ல கண்டிப்பா 2 பேருமே அழகுதான். சோ அதனால ரொம்ப சந்தோஷம் உங்க எல்லாருமே சந்திச்சதுல. ரொம்ப இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்து இந்த ஒரு வெற்றி சக்சஸ் மீட்டுக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க எனக்கு சப்போர்ட் பண்றது, யாரெல்லாம் சிரிச்சு இந்த படம் பார்த்து என்ஜாய் பண்றாங்களோ அவங்க எல்லாருக்குமே நீங்க சப்போர்ட் பண்றதுக்கு சமமான ஒரு விஷயம். சோ எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ. எல்லாருக்கும் நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. யாராவது பேரை மிஸ் பண்ணிட்டா என்ன மன்னிச்சிருங்க. போட்டோஸ் பசிக்கிறவங்க சாப்பிடலாம், பட் கேக் கட்டிங் இருக்கு, கவரேஜ் பண்ணீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் பெட்டரா இருக்கும். இங்க வந்திருக்கக்கூடிய பிரஸ் அண்ட் மீடியா நண்பர்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள், எல்லாருமே கொஞ்சம் பொறுமையா உட்கார்ந்து கவர் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். கேக் கட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ ஒரு வெற்றி கொண்டாட்டம். தேங்க்யூ சோ மச் ஃபார் மேக்கிங் திஸ் ஃபிலிம் a super duper hit. உங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றி. இந்த தருணத்துல உங்களோட சேர்ந்து இதை செலிப்ரேட் பண்ணணும் அப்படிங்கறக்காக ஒரு பியூட்டிஃபுல்லான கேக் கட்டிங் ஒகேஷன் இது. ஒட்டுமொத்த திரைப்பட குழுக்கும் இந்த நேரத்தில் ஒரு பெரிய நன்றி. பீப்பிள் மீடியா ஃபேக்டரிக்கும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள். இதனைத் தொடர்ந்து இந்த படத்தினுடைய அசோசியேஷன், இந்த காஸ்ட் அண்ட் க்ரூ, இந்த டெக்னிக்கல் க்ரூனுடைய அசோசியேஷன் படங்களுக்கு தொடரணும் அப்படிங்கறதும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்கிறோம்.